ஓம் சாந்தி 29/1/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தையே பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறார். நம்மளாம் இறைமானவர்கள் மிக கவனமா ஆத்ம அபிமானி நிலையிலிருந்து அந்த ஞான முறையிலேயே நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உங்களது யோக பலத்தினால் தான் விகர்மங்களை அழித்து பாவங்களை அழித்து பாவனமாகி, அதாவது தூய்மையாகி தூய்மையான உலகை உருவாக்க வேண்டும். இப்போ நம்ம கையில தான் இருக்குன்றார். நீங்க பாபா நினைச்சு உங்க பாவத்தெல்லாம் அழிச்சு நீங்க தூய்மையாகி உங்களுடைய அந்த எண்ணங்களின் சக்தி மூலமா சொர்க்கத்தை உருவாக்கணுன்றாரு. இதுவே உங்களது சேவையாகும் சொல்லி சொல்றாரு. இதுதான் நீங்க பண்ற சேவைன்னு சொல்லி சொல்றாரு. கேள்வி: தேவி தேவதா தர்மத்தின் எந்த ஒரு சிறப்பு பாடப்பட்டிருக்கிறது? தேவி தேவதாவுடைய தர்மத்தினுடைய சிறப்பு ஒன்று பாடப்பட்டிருக்கு. அது என்ன? பதில்: தேவி தேவதா தர்மம் தான் மிகவும் சுகமளிக்க கூடியதாகும். பாபா சொல்றாரு பாருங்க, எந்த ஒரு தர்மத்திலையும் சுகம் இருக்காது. இங்க பாத்தீங்கன்னா தேவி தேவதா தர்மத்துல தான் மிகவும் சுகம் அளிக்கக்கூடியதுன்னு சொல்லி சொல்றாரு. அங்க துக்கத்தின் பெயர் அடையாளமே இருக்காது. அதாவது சொர்க்கத்துல போனீங்கன்னா உங்களுக்கு துக்கம்னா என்னன்னே தெரியாது. அந்த அளவுக்கு சுகமா இருப்பாங்க. அந்த கிருஷ்ணர், ராதை, லட்சுமி நாராயணன்லாம் துக்கம்னா அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. அந்த மாதிரியான உலகம் சொர்க்கம். அங்க வாழறவங்க தேவி தேவதைகள். அப்ப அங்க எல்லாமே சுகமா தான் இருக்கும். அங்க துக்கத்தின் பெயர் அடையாளம் இருக்காது. குழந்தைகளாகிய நீங்கள் 3/4 பங்கு சுகம் பெறுகிறீர்கள். நம்ம அரை கல்பம் சொர்க்கத்துல நல்லா ஜாலியா இருக்கிறோம். அதுக்கப்புறம் துவாபரயுகத்துல கூட ஜாலியாக தான் இருக்கிறோம். கலியுகத்தில் தான் அந்த 42 பிறவிகள் அப்போ கூட சந்தோஷமாக தான் இருக்கும். கொஞ்சம் கீழே இறங்கி வரும்போது தான் கடைசி 1-2 பிறவிகள் தான் நம்ம துக்கமே அனுபவிக்கிறோம். அதனால் நீங்கள் 3/4 பங்கு சுகம் அனுபவிக்கிறீங்கன்றாரு. ஒருவேளை பாதி சுகம் பாதி துக்கம் என்றிருந்தால் ஆனந்தமாகவே இருக்காது. ஒருவேளை அப்படியே அரை கல்பம் சுகம் அரை கல்பம் துக்கம் அப்படி இருந்தானே நம்மளால அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாது. அதனால நீங்க ஜாலியாக தான் இருக்கிறீங்கன்றாரு. அதாவது மெயினாக தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் 3/4 பங்கு சுகம் அடைகிறீங்கன்றாரு. ஓம் சாந்தி. பகவான் கூறுகிறார், எந்த ஒரு மனிதனையும் பகவான் என்று கூற முடியாது என்பதை பகவான் தான் புரிய வைத்திருக்கிறார். இப்போ நம்ம பக்தியில நம்ம நிறைய தேவதைகள்லாம் வழிபட்டோம். ஆனால் அவங்கெல்லாம் கடவுள் கிடையாது. அவங்களாம் தேவதைகள்ன்றதே நமக்கு கடவுள் இப்போ சொல்லி தான் நமக்கு புரியுது. பகவானே சிவனே சொல்லும் போது தான் நமக்கு புரியுது எந்த ஒரு மனுஷனும் கடவுளாக ஆக முடியாதுன்றத. இப்போ சிவனே அவர் புள்ளியா இருக்கிறாரு. உடம்பே இல்லை அவருக்கு. உருவம் இருக்குது ஆனால் உடம்பு இல்லை. புள்ளியா இருக்கிறாரு ஆனால் பிறவி எடுக்கிறது இல்லை. அதனால மனுஷ உறவுல அவர் கிடையாதுன்றதை நம்ம இப்போதான் புரிஞ்சுக்கிட்டோம். அதனால தான் லிங்க வடிவில் நம்ம பக்தி மார்க்கத்தில் அவருக்கு லிங்க உருவத்தை கொடுத்துருக்குறோம். எப்படி வழிபடுறதுன்னு தெரியாமல் லிங்க வடிவம் கொடுத்து நம்ம வழிபடுறோம். அதனால அவர் சொல்லும் போது தான் தெரியுது எந்த ஒரு மனுஷனும் பகவானா ஆக முடியாதுன்றது. பாபா சொல்றாரு, தேவதைகளை கூட பகவான் என்று கூறப்படுவதில்லை. தேவதைகள் கூட இப்போ லட்சுமி நாராயணன் இவங்களெல்லாம் கூட நீங்க பகவான்ட்டு சொல்லப்படுவதில்லைன்றாரு. பகவானோ நிராகாரமானவர் ஆவார். பகவான் கடவுள்ன்றவர் அவர் எல்லா தர்மங்களும் ஏற்றுக்கணும். ஒரு தர்மம் மட்டும் ஏற்றுக்கிற மாதிரி இருந்தால் அது சரி வராது இல்லையா? எல்லா உலகத்தில் வாழற எல்லா மக்களும் அவரை கடவுளாக ஏற்றுக்கணும்னா கண்டிப்பாக அவர் பிறப்பிறப்பில் வராதவராக தான் இருக்கணும். அவர் நிராகாரமானவர் ஆவார்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. அவருக்கு எந்த ஒரு சாக்காரி அல்லது ஆக்காரி ரூபமும் கிடையாது. அவருக்கு அந்த உடல் எந்த ஒரு உடலும் கிடையாது. அவருக்கு சூட்சும உடலும் அவருக்கு கிடையாது. இப்போ நம்ம இந்த உடல்ல இருக்கிறோம். அந்த யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அதுலேருந்து அவங்க சூட்சும உடல்லேருந்து அப்படியே வெளியே போவாங்க. அந்த மாதிரி உடல் கூட கிடையாது. ஆவி உடல் கூட கடவுளுக்கு கிடையாதுன்னு சொல்லி சொல்றாரு. அவர் வெறும் புள்ளியா தான் இருக்கிறாரு. சூட்சும வதனவாசிகளுக்கு கூட சூட்சும உடல் இருக்கிறது. இப்போ பிரம்மா பாபா அந்த சூட்சும உலகத்துல அவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களாம் அந்த ஃபரிஸ்தாவாகி அங்க இருக்கிறாங்க. அங்க ஃபரிஸ்தா உடல் கூட இருக்குது இல்லையா? சூட்சும வதனவாசிகளுக்கு பிரம்மா விஷ்ணு சங்கரருக்கு ஒரு அந்த ஃபரிஸ்தா உடல் சூட்சும உடல் இருக்குது. எனவே அதற்கு சூட்சுமவதனம் என்று சொல்லப்படுகிறது. இங்கு சாக்கார மனித உடல் தான் இருக்கிறது. இங்க நம்ம நடிக்கிறோம், இங்க கீழே நடிக்கிறோம். இந்த இடத்துல நமக்கு மனுஷ உடல் இருக்குதுன்றாரு. எனவே இதற்கு சூலவதனம் என்று கூறப்படுகிறது. இங்க மனிதர்கள்லாம் இங்க நடிக்கிறாங்க இல்லையா? இங்க அவங்களுக்கு சாக்காரத்துல உண்மையான மனுஷ உடல் 5 தத்துவங்களாலான உடல் கிடைச்சிருக்குது. இதை சாக்கார வதனம் ஸ்தூல வதனம்லாம் சொல்லப்படுதுன்றாரு. சூட்சும வதனத்தில் இந்த ஸ்தூல 5 தத்துவங்களாலான சரீரம் இருக்கிறது இல்லை. இப்போ சூட்சும வதனன்றது இந்த பூமிக்கு மேலே இருக்குது. அங்கே இந்த அவ்யக்தமானவங்கள்லாம் இருக்கிறாங்க. அதாவது உடலை விட்டு போனவங்கலாம் அங்கே தான் இருக்கிறாங்க. பிரம்மா பாபாவுடைய அவ்யக்த பரிசா எல்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க.
இப்போ வந்து அந்த அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி 5 தத்துவங்களாலான அந்த மண்ணாலான பொம்மை அந்த சரீரம் வந்து அங்கே கிடையாதுன்றாரு. இங்கே அதாவது உடல் விட்டா இங்கேயே இந்த சரீரம் எல்லாத்தையும் எரிச்சிருவாங்க இல்லை புதைச்சிருவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த சூட்சுமமா ஒரு உடல் போதில்ல, அதுதான் வந்து சூட்சும வதனம் வரைக்கும் போகும். இது 5 தத்துவங்களாலான மனித உடல் உருவாக்கப்பட்டிருக்குன்றாரு. இப்போ நம்ம இருக்கிறோம்ல, இந்த உடல் வந்து நிரந்தரமே கிடையாது, இது டெம்பரரி தான். இதில் நம்ம வசிக்கிறோம். இப்போ ஆத்மா நம்ம இந்த உடலில் இருக்கிறோம். ஆனால் இது எப்படி ஆயிருக்குன்னா, அம்மா வயிற்றுலேயே அந்த 5 தத்துவங்களாலான மனுஷ உடல் தான் இது உருவாக்கப்பட்டிருக்குது. இதற்கு மண் பொம்மை என்று கூறுவார்கள். இந்த உடல் வந்து ஒரு மண் மாதிரி தான், மண்ணாலான பொம்மைன்ட்டு சொல்லுவாங்கன்றாரு. சூட்சும வதனவாசிகளுக்கு மண் பொம்மை என்று சொல்ல மாட்டாங்க. ஆனால் சூட்சும வதனவாசிகள் இந்த ஆவிகள் உலகம் அப்படிலாம் சொல்லுவாங்க. மேலே வந்து அந்த அந்த சொல்லுவாங்க, அந்த பக்தியிலே சொல்லுவாங்க, அங்கே ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து நாங்கள் வந்து சாய்பாபா பார்த்தோம், அவரை பார்த்தோம், இவரை பார்த்தோம்லாம் சொல்லுவாங்க. சூட்சும உடல் தான் அங்கே இருக்கும், ஃபரிஸ்தா உடல் தான் அங்கே இருக்கும். தேவதா தர்மத்தினரும் கூட மனிதர்கள் ஆவார்கள். பாபா சொல்றார், இங்கே கீழே வந்து உலகத்தில் யாரெல்லாம் நடிக்க வராங்களோ அது வந்து தேவதைகளாக இருந்தால் கூட அவங்க கூட மனுஷங்க தான். ஆனால் அவங்க வந்து தெய்வீக குணங்களுடைய மனிதர்கள். இங்கே இப்போ இருக்கிறவங்களாம் அசுர குணங்களுடைய மனிதர்களாக இருக்காங்க. ஆனால் ஒரு காலத்தில் சொர்க்கமாக இருக்கும்போது அங்கே எல்லாருமே அன்பா பாசமாக அமைதியாக அப்படி இருந்தாங்க, தூய்மையாக இருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து தேவதைகள் சொல்கிறாரு. இவர்கள் தெய்வீக குணங்களை சிவபாபாவிடமிருந்து பெற்றுள்ளார்கள். அந்த தேவதைகள் வந்து தெய்வீக குணமுடைய மனிதர்களாக இருந்தாங்க. அவங்களுக்கு எப்படி அந்த தெய்வீக குணம் வந்துச்சுன்னா சிவபாபாட்ட இருந்து வந்துச்சுன்னு சொல்றாரு. தெய்வீக குணம் உடைய மனிதர்கள் மற்றும் அசுர குணம் உடைய மனிதர்களுக்கு இடையில் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது நமக்கே தெரியுது. அவங்க லட்சுமி நாராயண் பார்த்தா எப்படி இருக்கிறாங்க, ஆனா இங்க இருக்கிற மனுஷங்களாம் இப்ப எப்படி இருக்கிறாங்க, 2 பேருக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்றாரு. மனிதர்கள் தான் சிவாலயம் அல்லது வைசியாலயத்தில் இருப்பதற்கான தகுதி உடையவராக ஆகிறாங்க. இப்போ வந்து மனுஷங்களை தான் பாபா படைக்கிறாரு 6 அறிவோட. 6 அறிவு மனிதர்கள் தான் சொர்க்கத்தில் வசிக்கவும் தகுதியாகிறாங்க. சொர்க்கத்தில் வசிக்க தகுதியாகிறவங்க ஸ்ரீமத் படி நடந்து பாபா சொல் பேச்சு கேட்டு சொர்க்கத்துக்கு போகிறாங்க, ஜீவன் முக்தி அடைகிறாங்க. மற்றவங்கெல்லாம் வைஷ்யாலயத்தில் வந்து இருக்கிறதுக்கான தகுதி அடைகிறாங்க. வைஷ்யாலயம்னா துவாபரயுகம் கலியுகத்தில் அந்த காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரத்துக்கு வசப்பட்டு இருக்கணும்னா அந்த இடத்துல தான் நமக்கு பிறவி கிடைக்கும். அதனால சத்தியுகத்திற்கு சிவாலயம் என்று சொல்லப்படுகிறது. சொர்க்கத்துக்கு தான் சிவாலயம்ட்டு பாபா சொல்றாரு. அதுக்கு போக தகுதியாக தான் இப்போ நம்மளை ஆக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம அவர் பேச்சு கேட்டோன்னா அவர் சிவாலயத்தில் கொண்டு போய் நம்மளை விட்டுருவார். சத்தியுகம் இங்கே தான் உருவாகிறது, சொர்க்கம் கூட இங்கே தான் உருவாகுதுன்றாரு. மூலவதனம் அல்லது சூட்சுமவதனத்தில் ஒன்றும் இந்த சொர்க்கம்லாம் உருவாகிறது இல்லை. சொர்க்கம் வந்து பூமியில தான் உருவாகுது. இப்போ இந்த கலியுகம் முடிஞ்சு சொர்க்கம் வருது. எப்படி இப்போ இரவு முடிஞ்சு பகல் வருது இல்லையா, இரவே இருக்கிறது இல்லை, அந்த மாதிரி இந்த காரிருள் முடிஞ்சு இந்த கலியுகம் முடிஞ்சு சொர்க்கம் இங்கே தான் உருவாகுது. மூலவதனம் அல்லது சூட்சுமவதனத்துலலாம் வராது. சில பேர் சொல்றாங்க சொர்க்கம் வந்து வானத்துல இருக்குது, வானத்துல தான் வந்து நாராயணம் படுத்துட்டு இருக்கிறாரு, லட்சுமி காலமிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பக்தியில சொல்றது, அந்த மாதிரியே நம்பிட்டு இருக்கிறாங்க. அதனால வானத்துலலாம் இது வரைக்கும் எல்லாம் போய் ரிசர்ச்லாம் பண்ணியாச்சு, நிலா வரைக்குமே போயிட்டு வந்தாச்சு, எங்கேயும் ஒன்றும் கிடையாது. மூலவதனத்துலேயும் சூட்சுமவதனத்துலேயும் அங்கெல்லாம் சொர்க்கம்லாம் கிடையாது, அங்கெல்லாம் கிடையாது. சொர்க்கன்றது இதே பூமி தான் ஒரு காலத்தில் சொர்க்கமாக இருந்தது. அது சிவபாபாவினால் ஸ்தாபிக்கப்பட்ட சிவாலயம் ஆகும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. இப்போ தானே பாபா நமக்கு எல்லாத்தையும் ப்ராக்டிக்கலாக புரிய வைக்கிறார். புரிய வைக்கும் போது தான் நமக்கு தெரியுது நம்ம எப்படி வந்து பக்தியில் குருட்டுத்தனமாக நம்பிட்டு இருந்தோன்ட்டு. எப்போது ஸ்தாபனை செய்தார்? சங்கமயுகத்தில் தான் வந்து ஸ்தாபனை செய்தார். கடவுளே வந்து எப்போ அந்த சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணார்னா இந்த சங்கமயுகம், கலியுகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் நடுவில் ஒரு யுகம், அந்த யுகத்தில் வந்து தான் அது வந்து புருஷோத்தம யுகம் ஆகும் சொல்கிறாரு. அப்போதான் ஸ்தாபனை செய்கிறார். இப்போது இந்த உலகம் தூய்மையற்றதாக தமோ பிரதானமாக இருக்கிறது. இப்போ இந்த உலகம் எப்படி இருக்குது பார்த்தாலே நமக்கு தெரியுதுல்ல, ஒரே துக்க கடல் மாதிரி இருக்குது. எங்கே பார்த்தாலும் எல்லாம் வந்து மோசமான உலகமாக இருக்குது. குணங்கள்லாம் இல்லை, தரங்கெட்டு போய் இருக்குது, தமோ பிரதானமாக இருக்கிறாங்க. இதற்கு சதோ பிரதான புது உலகம் என்று கூற மாட்டார்கள். இந்த உலகத்தை பார்த்தாலே எங்கே பார்த்தாலும் எப்படி இருக்குது, இதை போய் நம்ம தூய்மையான உலகம்னு சொல்ல முடியுமா? பாபா சொல்றாரு, புது உலகத்திற்கு சதோ பிரதானம் என்று சொல்லப்படுகிறது. சொர்க்கத்தை தான் நம்ம வந்து தூய்மையான உலகம்ட்டு சொல்லப்படுது. அதே சொர்க்கம் தான் பின்னாடி என்னவாயிடுது, பழையதாக ஆகிவிடும் போது அதனை நம்ம தமோ பிரதானம்னு சொல்கிறோம். ஒரு பொருளை வாங்கினோன்னா அப்படியே கொஞ்ச நாள் ஆனால் அது வீணாயிடுது இல்லை, உடஞ்சி போயிடுது. அது மாதிரி தான் பாபா படைச்ச புது உலகம், அல்லாவின் தோட்டம்
நல்லா அழகா அழகா இருந்தது, மலர்கள்லாம் நிறைஞ்ச தோட்டமா. அப்படியே காலம் போக போக இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்றாரு. பிறகு சதோ பிரதானமாக எவ்வாறு ஆகிறது, இதெல்லாம் உங்க குழந்தைகளாகிய உங்களுடைய யோக பலத்தினால்தான் இப்ப திரும்ப அந்த மாதிரி ஆகுதுன்றாரு. இப்ப வந்து சொர்க்கமா இந்த பூமி திரும்ப எப்படி வரும்னா, உங்களுடைய யோக சக்தி மூலமா நீங்க என்ன நினைக்க நினைக்க உங்களுடைய தூய்மை சக்தி பரவ பரவ நீங்க இருக்கிற இடமே சுத்தமாகும். நீங்க தூய்மையாக ஆக நீங்க இருக்கிற இடம் சுத்தமாகும். நீங்க இந்த உடலை விட்டு ஃபரிஸ்தாவா வெளியே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கான உலகம் வந்து புது உலகம் வந்துடும். அப்போ உங்களுக்காகவே இந்த உலகம் மாறுன்றார். அப்ப யோக பலத்தினால்தான் உங்களது விக்ரமங்கள் விநாசமாகிறதுன்றாரு. இப்ப பாபாவை நினைக்க நினைக்கதான் நம்ம தூய்மையாகிறோம். நம்ம தலை மேல இருக்க பாவங்கள் சுமையெல்லாம் வந்து இவ்வளவு நாள் நம்ம பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த பாவ சுமையெல்லாம் பாபா நினைக்க நினைக்க நீங்குது. மேலும் நீங்கள் பவித்திரமாக ஆகிடுறீங்க. பாபா நினைக்க நினைக்க நம்ம தூய்மை ஆகிடுறோன்றாரு. தூய்மையானவர்களுக்கோ பின் அவசியம் தூய்மையான உலகம் வேண்டும். இப்ப நம்ம தூய்மை ஆயிட்டோம், அப்படியே வந்து தேவதை மாதிரி குணங்கள்லாம் நிறைஞ்சு தேவதையாகவே நம்ம ஆத்மா ஆயிடுச்சு. உடம்பு ஆகலை. உடம்பு வந்து அதே உடல் தான், அசுத்தமான உடல் தான் இப்ப இருக்கு. ஆனா நம்ம ஆத்மா நம்ம தூய்மை ஆயிட்டோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு உலகம் வேணும் இல்லையா. அந்த உலகம் வந்து சொர்க்கம் மாதிரி தான் இருக்கணும். இந்த உலகத்துல நம்ம திரும்ப வந்து பிறக்க முடியாது. அதனால தூய்மையானவர்களுக்கோ பின் அவசியம் இந்த தூய்மையான உலகம் வேணுன்றாரு. புது உலகிற்கு பவித்திரமான உலகம் என்றும் பழைய உலகத்திற்கு அப்பவித்திரமான உலகம் என்று சொல்லப்படுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. புது உலகமோ தூய்மையான உலகம், இந்த கலியுகம் பழைய உலகம் வந்து தூய்மையற்றதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. தூய்மையற்ற இது வந்து அப்பவித்திரமானது வந்து தூய்மையற்ற உலகன்ட்டு சொல்லப்படுது, பழைய உலகன்றாரு. பவித்திரமான உலகத்தை தந்தையே வந்து ஸ்தாபனை செய்கிறார். இந்த தூய்மையான உலகத்தை கடவுளே வந்து தான் ஸ்தாபனை செய்கிறாரு. பதிதமான தூய்மையற்ற உலகத்தை ராவணன் வந்து ஸ்தாபனை செய்கிறான். இந்த விஷயங்களை எந்த மனுஷங்களும் அறியாம இருக்கிறாங்க. இந்த 5 விகாரங்கள் இல்லை என்றால் மனிதர்கள் துக்கப்பட்டு கொண்டு தந்தையை ஏன் நினைவு செய்வார்கள். பாபா சொல்றார், இந்த 5 விகாரமே இல்லைன்னா மனுஷங்க துக்கப்பட்டுட்டு ஏன் வந்து கடவுளை நினைக்க போறாங்க. நான் எதுக்கு இருக்கிறேன்னா துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவராக என்று தந்தை சொல்றார். பாபா சொல்றார், நான் துக்கமே கொடுக்கறது இல்லை, உங்களுக்கு துக்கம் கொடுக்கறதுலாம் அந்த 5 விகாரம் தான். நீங்க காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்துல மாட்டிக்கிட்டு துக்கப்படுறீங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த 5 விகாரம் தான். நீங்க இந்த உடல் நினைச்சுக்கிட்டீங்க, உடல் சார்ந்த விஷயத்துலலாம் நீங்க கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டீங்க. உடலுக்கு ஏதாவது பிரச்சனைனா கவலைப்படுறீங்க, உறவினர்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா பற்று விஷயத்தினால நீங்க கவலைப்படுறீங்க. எல்லாமே அந்த 5 விகாரத்தினால தான் நீங்க வந்து துக்கத்தை அடையிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா கடவுள் வந்து துக்கத்தை நீக்கி நமக்கு சுகம் கொடுக்க வர்றாரு. ஆத்ம உணர்வை நம்ம கொண்டு வந்து துக்கம் இல்லாம வாழ வைக்கிறாரு. ராவணனுக்கு 10 தலைகளுடைய 5 விகாரங்களின் பொம்மையை செஞ்சு எரிக்கிறாங்க இல்லையா. 10 தலையுடைய பொம்மையை செய்யறாங்க. இந்த ராவணனை எதிரின்ட்டு நினைச்சு எரிக்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும். அது கூட துவாபரயுகம் முதல் கொண்டுதான் எரிக்க ஆரம்பிக்கிறார்கள் என்பதல்ல, தமோ பிரதானமாக ஆகிவிடும் போது யாரோ வெவ்வேறு கொள்கையுடையவர்கள் அமர்ந்து இது போன்ற விஷயங்களை எடுத்து வருகிறார்கள்ன்றாரு. இது துவாபர யுகத்துல இருந்தெல்லாம் ஃபர்ஸ்ட் எல்லாம் எரிக்கலன்றாரு. அப்பயெல்லாம் இது நடக்கல. எப்ப நீங்க ரொம்ப தமோ பிரதானமா ஆகுறீங்களோ, துவாபர யுகம் இறுதியில கூட இருக்கலாம், அப்போல இருந்து யாரோ இந்த மாதிரி வெவ்வேறு கொள்கையை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி புதிய விஷயத்தெல்லாம் எடுத்து வராங்க. அந்த பக்தியில தான் புதுசா கண்டுபிடிக்கிறாங்கல்ல. திடீர்னு பார்த்தா ஒரு கல் இருக்கும், அதை எடுத்துட்டு சிலையை வச்சுட்டு அந்த இடத்துல கோயிலை உருவாக்கி அங்க வந்து கூழ் ஊத்த ஆரம்பிச்சிருவாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்துக்கு துணியை கட்டி தொட்டில கட்டி விட்டு அங்க ஒரு அம்மனை வச்சிருவாங்க. இந்த மாதிரி எல்லாம் பக்தியில தான் இந்த விஷயங்கள்லாம் புதுசா ஒரு கொள்கையை வச்சு புது விஷயங்களை எடுத்து வராங்கன்றாரு. யாராவது மிகவுமே துக்கம் கொடுத்தார்கள் என்றால் அவர்களது கொடும்பாவையை கூட எரிக்கிறாங்க. இப்ப கூட நம்ம பார்ப்போம்ல, ஏதாவது அரசியல் தலைவர்கள் ஏதாவது யாராவது பொம்மையாவது செஞ்சு வச்சுக்கலாம் எரிக்கிறாங்க. அது மாதிரி கொடும்பாவை யாராவது ரொம்ப துக்கம் கொடுக்குறாங்கன்னா அவங்க பொம்மையை வச்சு எரிக்கிறாங்க இல்லையா. ஆக இங்கு கூட மனிதர்களுக்கு மிகவும் துக்கம் ஏற்படும் போது இந்த ராவனுடைய கொடும்பாவை செய்து எரிக்கிறார்கள் சொல்றாரு. அப்படிதான் இப்ப கூட மனிதர்களுக்கு மிகவும் துக்கம் வரும்போதுதான் அந்த ராவணனை வச்சு எரிக்கிறாங்க. ஆனா எதுக்கு எரிக்கிறோன்னே தெரியாம எரிச்சிட்டு இருப்பாங்க. குழந்தைகளாகிய உங்களுக்கு 3/4 பங்கு சுகம் இருக்கிறது என்றாரு. ஒருவேளை பாதி அளவு துக்கம் இருக்கிறது என்றால் அது என்னதான் மகிழ்ச்சியாக இருக்கும். பாதி 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 துக்கம் பாதி சுகம் தான், அது அந்த அளவு மகிழ்ச்சி வராதுன்றாரு. உங்களுடைய இந்த தேவி தேவதா தர்மம் மிகவுமே சுகம் அளிக்கக்கூடியதுன்ட்டு பாபா சொல்றாரு. சிருஷ்டியோ அனாதியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த படைப்பு ஏன் உருவானது?
இந்த இந்த எல்லாமே இந்த எல்லாரும் கேட்குறாங்கல்ல, இந்த படைப்பு ஏன் உருவாச்சு, இந்த சிருஷ்டி மீண்டும் எப்போது முடிவடையும் என்று யாருமே கேட்க முடியாது. அந்த மாதிரி இது ஒரு அனாதியாக உருவாக்கப்பட்ட விளையாட்டுன்றார். மீண்டும் மீண்டும் இது நடக்குது. இந்த சக்கரம் சுற்றி கொண்டே தான் இருக்கிறது. அதாவது நம்ம வந்து தேவதையா இருக்கிறோம், அதுக்கப்புறம் சத்திரியரா வரோம், அப்புறம் வைஷ்யரா துவாபர யுகத்துல சாதாரண மனுஷங்களா மாறுறோம், அப்புறம் திரும்ப இந்த மாதிரி கலியுகத்துல துக்கம் அடையிறோம், திரும்ப அப்புறம் தேவதை ஆகிறோம். இந்த மாதிரி இந்த சக்கரம் வந்து மாத்தி மாத்தி ரொம்ப ரொம்ப நிறைய தடவை இந்த நடிச்சிட்டோன்றாரு. இதெல்லாம் எப்பயுமே முடிவடையாதுன்றாரு. சாஸ்திரங்களில் கல்பத்தின் ஆயுள் லட்சக்கணக்கான வருஷங்கள்ட்டு போட்டாங்க. சாஸ்திரத்துல மகாபாரதம் ராமாயணம்லாம் நிறைய நம்ம சாஸ்திரத்துலலாம் பார்த்தோன்னா லட்சக்கணக்கான வருடம்ன்ட்டு போட்டிருக்கிறாங்க. அவசியம் சிருஷ்டி மாற வேண்டிய வகையில் சங்கமேகம் கூட இருக்கும் இல்லையா? இப்போ மாற்றம் ஒன்றே மாறாதுன்னுவாங்க. கண்டிப்பா உலகம் இப்படி இருந்தா இப்படியே இருக்காது. கண்டிப்பா இதுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். அதனால சங்கமேகம் கூட இருக்கும் இல்லையா? இப்பொழுது எப்படி நீங்க உணர்ந்துள்ளீர்களோ அது போல வேற யாருமே புரிஞ்சு கொள்வதில்லைன்றாரு. நம்ம புரிஞ்சுக்கிட்ட மாதிரி யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. குழந்தை பருவத்தில் தான் ராதே கிருஷ்ணர் என்ற பெயர் இருக்கிறது, பிறகு சுயம்வரம் ஆகிறது என சிறிய விஷயத்தை கூட அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. பாருங்க, முதல்ல கிருஷ்ணர் ராதே குழந்தையா இருந்தாங்க, அப்புறம் பெருசான பிறகு அவங்களுக்கு பேர் மாறுது, லட்சுமி நாராயணன் ஆகுறாங்க. இந்த சுயம்பரம் ஆகுது, இந்த விஷயத்தெல்லாம் கூட புரிஞ்சுக்கிறது இல்லை. இருவரும் தனித்தனி அரசாட்சியுடையவர்கள். ராதையும் கிருஷ்ணரும் வெவ்வேறு அரசாட்சியுடையவங்க, வெவ்வேறு இடத்துல பிறந்து வளர்றாங்க. அப்புறம் அவங்க 2 பேருக்கும் சுயம்பரம் ஆகுது. ஆகும்போது தான் லட்சுமி நாராயணா ஆகிறாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. இந்த எல்லா விஷயங்களையும் யார் சொல்றது? கடவுளே வந்து சிவனே வந்து புரிய வைக்கிறாரு. தந்தை தான் நாலேஜ்ஃபுல் ஆவார். கடவுள் தான் வந்து ஞானம் நிறைந்தவர். நமக்கு தெரியாது இல்லையா? நம்ம மனித உடல்ல இருக்கோம், போன பிறவி என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. 2500 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு மனுஷனை கேட்டா எப்படி சொல்ல முடியும்? இதெல்லாம் கடவுள் மேல இருந்து பார்த்துட்டு சொல்றாரு. பிறப்பிறப்புலே வராதவர் தான், இந்த சக்கர வியூகத்திலே மாட்டாதவங்களால தான் இந்த ஞானத்தெல்லாம் சொல்ல முடியும். அவர் தான் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. இது நம்புறதும் நம்பாததும் நம்ம இஷ்டம் தான். நம்புறவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க, நம்பாதவங்க நரகத்துல தான் வந்து பிறப்பாங்க. அதை சொல்றாரு. நீங்க வந்து உங்க இஷ்டம் அப்படின்று அவர் எல்லாமே அறிந்தவர் என்பதல்ல. அப்படி கிடையாது. பாபா வந்து மனசுல இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்குவாரு. அடுத்தவங்க மனசுல என்ன ஓடுது அதெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லுவார். அப்படி கிடையாது. அந்தர்யாமிலாம் கிடையாது. தந்தையோ வந்து ஞானத்தை அளிக்கிறார் என்பது இப்போது குழந்தைகளாகிய நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. கடவுள் எதுக்கு வந்திருக்கிறாரு? நம்ம மாட்டிட்டு முழிச்சோம் இல்லையா? என்னடா வாழ்க்கை இது, எப்படி வாழ போறோம், செத்து போய் என்ன ஆக போறோம், அடுத்து எங்க போக போறோம், எதுவும் தெரியாம முழிச்சிட்டு இருந்தோம். இப்ப வந்து நமக்கு ஞானத்தை நமக்கு கொடுக்குறாரு. எவ்வளவு விடுவிச்சிட்டாரு நம்மள. நம்ம எவ்வளோ பயந்துட்டு கிடந்தோம். இப்போ எல்லாத்தையும் புரிய வச்சு விடுவிச்சிட்டாரு. ஞானம் பாடசாலையில் கிடைக்கிறது. ஸ்கூல்ல தான் அறிவு சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இங்கே பாடசாலை தான் நமக்கு ஞானம் கிடைக்குது. பாடசாலையில் லட்சியம் அல்லது நோக்கம் அவசியம் இருக்கணுன்றாரு. ஸ்கூலுன்னு இருந்தால் கண்டிப்பாக லட்சிய நோக்கம் இருக்கும். இப்படி படித்து இப்படி பாஸ் ஆகி இப்படி ஆக போகிறான்ட்டு சொல்லுங்க குழந்தைங்க. அது மாதிரி தான் இப்போது நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்கள். சீச்சி உலகத்தில் ஆட்சி புரிய முடியாது. இந்த கலியுகத்தில் நீங்கள் போய் ஆட்சிலாம் இந்தியாவை நான் ஆள போகிறேன்லாம் கிளம்ப முடியாது. இந்த உலகத்தில் போய் நம்ம எங்கே ஒரு ஒரு பெரிய போஸ்டிங்கில் உக்காந்தா கூட யார் எப்போ நமக்கு ஆப்பு வைப்பாங்கன்னே தெரியாது. இந்த ஒரு கலியுக நரகத்தில் போய் நம்ம ஆட்சிலாம் புரிய முடியாதுன்றாரு. நமக்காக பாபா அரசாட்சி கொடுக்குறாரு. உலகத்தையே ஆளற ஆட்சியை நமக்கு கொடுக்குறாரு. எப்பன்னா தூய்மையான அழகான உலகத்தில் தான் நீங்க ஆட்சி புரிவீங்கன்றார். பாருங்க, நமக்கான நேரம் இது கிடையாது. நமக்குன்னு ஒரு நேரம் வரும் சொல்லுவாங்கல்ல, உனக்குன்னு ஒரு நேரம் வரும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நமக்கான நேரம் வரும். அப்போ வந்து நம்ம தூய்மையான அழகான உலகத்துல தான் நீங்க ஆட்சி புரிவீங்கன்றாரு. ராஜயோகம் சத்தியுகத்தில் கற்பிப்பார்களா என்ன? இப்ப பாபா வந்து சொர்க்கத்துல வந்து நமக்கு ராஜயோகம் கத்து கொடுக்க மாட்டாரு. இங்கேயே கத்து கொடுத்து நம்மளை மாத்தி தான் சொர்க்கத்துக்கு கூட்டு போறாரு. ஆனா அந்த பயிற்சி செய்யணும். எல்லா பயிற்சியும் செய்யும் போது தான் கடைசியில வந்து காட்சி கொடுக்கக்கூடிய மூர்த்தியா மாற முடியும். நம்ம எதுவுமே யோகாவே பண்ணல, பாபாவே நினைக்கலன்னா கடைசியில அந்த காட்சி கொடுக்கக்கூடிய மூர்த்தியாலாம் நம்மளால ஆக முடியாது. அதனால செய்பவர்கள் தான் அடைவார்கள். அதனால பாபா சொல்றாரு, ராஜயோகம் இங்கதான் கத்து கொடுக்குறாரு. அங்கெல்லாம் வந்து நமக்கு நான் அங்க கத்துக்கிறேன், இந்த பிறவி முடிஞ்சிட்டோம் அப்படின்னு அங்க தேவதை ஆயிடுவான்லாம், அது மாதிரிலாம் ஆக முடியாதுன்றார் பாபா. சங்கமேகத்தில் தான் தந்தை ராஜயோகம் கற்பிக்கிறாரு. இப்ப இந்த பிறவில தான் நம்மளை வந்து சூஸ் பண்றாரு. இந்த உடம்புல தான் ஆத்மாவை கண்டுபிடிச்சு ஒவ்வொருத்தவங்களையும் அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்து எல்லாரையும் யோகா பண்ண வைக்கிறார்.
நீங்க இந்த பிறவில தான் யோகா பண்ணணும். அடுத்த பிறவில நான் யோகா பண்ணிக்கிறேன், அங்க போய் தேவதையா மாறிக்கிறேன்லாம் முடியாது. சங்கம் யுகத்துல தான் நம்ம ராஜயோகம் கற்பிக்கிறாரு. இது எல்லை இல்லாத விஷயமாகும். இதெல்லாம் எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம். இதெல்லாம் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஞானத்தை நம்ம கொடுக்குறாரு. தந்தை எப்போது வருகிறார் என்பது யாருக்குமே தெரியாது. கடவுள் எப்ப வராரு, என்ன செய்யறாருன்ட்டு யாருக்குமே தெரியாது. காருருள்ல இருக்கிறாங்க உலகமே. உலகத்துக்கு ஒண்ணுமே தெரியாது. ஞான சூரியன் என்ற பெயரில் ஜப்பானில் அவர்கள் சூரிய வம்சத்தினர்ட்டு அழைச்சிக்கிறாங்க. அதாவது ஜப்பான்ல அவங்க ஏதோ சொல்லுவாங்க. அவங்க அவங்க தான் சூரிய வம்சத்தினர்ட்டு அவங்க சொல்லிக்கிறாங்க, ஞான சூரியன் சொல்லிட்டு. உண்மையில சூரிய வம்சத்தினரோ தேவதைகள் தான் சொல்லி பாபா சொல்றாரு. சூரிய வம்சம்னா நம்ம வந்து சொர்க்கத்துல ஃபர்ஸ்ட் 8 பிறவி சொர்க்கத்துல எடுக்கிறோம். 1250 வருஷம் அங்கதான் வந்து சூரிய வம்சத்துல நம்ம பிறக்கிறோம். லட்சுமி நாராயணனுடைய வம்சம் தான் சூரிய வம்சம். அங்க பிறக்கிறவங்க தேவதைகள், அவங்க தான் சூரிய வம்சத்தினர். இங்க வந்து இவங்க ஜப்பான்ல இருக்கிறவங்க சொல்லிக்கிறாங்க, அவங்க வந்து ஞான சூரியன்ட்டு சொல்லி சூரிய வம்சம்னு சொல்லிக்கிறாங்க. சூரிய வம்சத்தின் ராஜ்யம் சத்தியுகத்தில் தான் இருந்ததுன்னு சொல்லி பாபா நமக்கு புரிய வைக்கிறார். ஞான சூரியன் வெளிப்பட்டார், அப்போது பக்தி மார்க்கத்தின் இருள் நீங்கி விடுகிறது என்று பாடப்படுகிறது. ஒரு பாட்டு கூட இருக்குது, ஞான சூரியன் தோன்றினாரு, பக்தியோடைய இருள், பக்தி மார்க்கத்தின் இருள் நீங்கிடுச்சு. இப்ப சூரியன் வந்தா எப்படி வெளிச்சம் வந்துருது இல்லையா, அந்த இரவு போய் வெளிச்சம் எப்போ வரும்னா சூரியன் வரும்போது அப்படியே பகலா விடிஞ்சிருது. அது மாதிரி பாபா வராரு, ஞான சூரியன் ஞானத்தை கொடுக்குறாரு எல்லாருக்கும். அப்பதான் அந்த பக்தியினோட இருள் வந்து விலகுது. பக்தியில எல்லாமே மூட நம்பிக்கை தான். எல்லாத்துக்குமே மூட நம்பிக்கைன்னு நம்பிக்கிட்டு அதே நம்ம பண்ணிட்டு இருப்போம். ஆனா அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால நமக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது. தேக உணர்வுல தான் நம்ம போயிட்டு இருந்தோம். இப்ப ஆத்ம உணர்வை நமக்கு பாபா கொடுத்து நம்மளை வந்து அந்த புத்தியை வந்து அந்த இருள்ல இருந்து நம்மளை நீக்குறாரு. புதிய உலகமே பழையதாக, பின் பழைய உலகமே இப்ப புதியதாக ஆகிறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. புது உலகம் தான், சொர்க்கம் தான் இப்படி நரகமாயிடுச்சு, திரும்ப இந்த நரகம் தான் சொர்க்கமா ஆக போகுதுன்றாரு. இது எல்லை இல்லாத பெரிய வீடு ஆகும், எவ்வளோ பெரிய மேடை ஆகும். இந்த உலகம் வந்து எல்லையில்லாத பெரிய வீடுன்றாரு. எவ்வளோ பேர் இப்போ 800 கோடி ஆத்மாக்கள் வசிக்கிறாங்க இல்லையா, இது நாடக மேடைன்றாரு. சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எவ்வளவு பயன்படுகின்றன. இந்த சூரிய சந்திரன் நட்சத்திரம்லாம் எதுக்கு, லைட்டுக்காக வச்சிருக்கிறாரு. ஒரு லைட் மாதிரி இருக்கு, அதை போய் கடவுள் நினைச்சு கும்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. சூரியன் எதுக்கு வருது, காலையில வெளிச்சம் கொடுக்கறதுக்காக வருது. சந்திரன் இரவுல வெளிச்சம் கொடுக்கறதுக்காக வருது. இரவில் நிறைய வேலைகள் நடக்கின்றன. ஒரு சில ராஜாக்கள் இப்படியும் இருக்கிறார்கள், பகலில் உறங்கி விடுகிறார்கள், இரவில் தங்களுடைய சபையை கூட்டுவார்கள். இந்த கலியுகத்துல சில ராஜாக்கள் காலையில தூங்கிட்டு சாயங்காலம் சபையை கூட்டுவாங்களாம். நைட்ல பொருட்களை வாங்கும் காரியங்கள்லாம் செய்யறாங்க. சிலர் நைட்ல தான் அந்த போய் ஷிப்ல ஏதோ வரும் அதெல்லாம் வாங்குவாங்க. இது போல இதுவரையும் அங்கங்கே நடக்கிறதுன்றாரு. தொழிற்சாலைகள் ஆகியவை கூட இரவில் இயங்குகின்றன. ஆமா, நிறைய இந்த இயந்திரங்கள்லாம் வந்து, இந்த மிஷின்லாம் வந்து தொழிற்சாலைகள்லாம் நைட்ல கூட இயங்குதுன்றாரு. இவை எல்லைக்குட்பட்ட இரவு பகல் சொல்லி சொல்றாரு. அது வந்து இப்போ இந்த எல்லைக்குட்பட்ட விஷயம் அது. ஆனா இப்ப பாபா சொல்றது எல்லை இல்லாத விஷயம்ன்றாரு. இந்த விஷயங்கள் உங்களை தவிர வேறு யாருடைய புத்தியிலும் கிடையாது. சிவபாபாவை கூட அறியாமல் இருக்கிறார்கள். இப்ப உலகத்துல கடவுள் யாருன்னே யாருக்கும் தெரியல. தந்தை ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார்னு சொல்லி பாபா சொல்றாரு. பிரம்மாவை பிரஜாபிதா பிரம்மா என்பது புரிய வைக்கப்பட்டுள்ளது. பிரம்மா எங்க இருப்பார்னா இங்கதான் இருப்பாரு. ஏன்னா பிரஜைகளின் தந்தை தான் பிரம்மா. அவர் இங்கதான் உலகத்துலதான் இருக்கிறாரு. அவர் உடல்ல வந்து சிவன் வந்து அவர் பிரம்மான்னு பேர் வச்சு அவர் மூலமா படைக்கிறார். தந்தை சிருஷ்டியை படைக்கிறார் என்றால் அவசியம் யாருக்குள்ளாவது பிரவேசம் செய்வார். இப்ப இந்த உலகம் வந்து உருவாகுதுன்னா ஆதாம்ல இருந்து வந்துச்சு, ஏவாள்ல இருந்து வந்துச்சுன்னு சொல்றாங்க. அந்த ஆதாமை படைக்கணும்னா அப்ப கடவுள் வந்துதான் படைக்கணும். அப்ப அவர் ஒரு உடம்புல வந்துதானே ஆகணும். படைக்கிறாருன்னா கண்டிப்பா ஒரு உடல்ல யாருக்குள்ளாவது பிரவேசம் செய்வார் தான் சொல்லி பாபா சொல்றாரு. பாவன மனிதர்களே இருப்பதே சத்தியுகத்தில் தான். தூய்மையான மனிதர்கள் எங்க இருப்பாங்கன்னா சொர்க்கத்துல தான். கலியுகத்துல எல்லாருமே விகாரத்துல தான் பிறக்கிறாங்க. இங்க எல்லாருமே எப்படி பிறக்கிறாங்க, அசுத்தமான விகாரத்தின் மூலமா தான் பிறக்கிறாங்க. எனவே எல்லாருமே இப்ப என்னன்னு சொல்ல முடியும், அது யாரா இருந்தாலும் சரி, மனிதர்கள்னாலே தூய்மையற்றவர்கள் தான் சொல்லப்படுதுன்றாரு. விகாரமின்றி சிருஷ்டி எப்படி நடக்கும் என்று மனிதர்கள் கூறுவார்கள். ஆனா இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா அவங்க சொல்லுவாங்க, எப்படிங்க தூய்மையா இருக்கிறதுனா எப்படி குழந்தை பிறக்கும், விகாரமின்றி எப்படி வந்து சிருஷ்டி நடக்கும்னு சொல்லி, எப்படி விருத்தி அடையும்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் தேவதைகளுக்கு நீங்கள் சம்பூர்ண நிர்விகாரி என்று தான் கூறுவீர்கள். இப்போ லட்சுமி நாராயணன் முன்னாடி போய் என்ன பாட்டு பாடுறீங்க, நீங்களாம் எப்பேற்பட்டவங்க, நீங்களாம் சம்பூர்ண நிர்விகாரின்ட்டு பாடுறீங்க இல்லையா.
அப்போ அவங்க தூய்மையோட தானே அவங்கள கூட 2 குழந்தை இருந்துச்சு சொர்க்கத்துல. எப்படி பிறந்தது? யோக பலத்தின் மூலமா தான் குழந்தை பிறந்தது. எவ்வளவு தூய்மையுடன் அவர்களுக்கு கோயில் அமைக்கிறாங்க. பிராமணரை தவிர வேற யாரையும் உள்ளே அனுமதிக்க மாட்டார்கள். பாருங்க, அவங்க கோயில்ல பிராமணர்கள் தான் உள்ளார மூலஸ்தானத்துக்குள்ள போகணும். வேற யாருமே அனுமதிக்க மாட்டாங்க. அந்த அளவு அவங்க தூய்மையா வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. உண்மையில் இந்த தேவதைகளை விகாரிகள் யாருமே தீண்டவும் முடியாதுன்னு சொல்றாரு. விகாரிகளா இருக்கிறவங்க அந்த தேவதைகளை தீண்டவே முடியாது. ஏன்னா அவங்க இருக்கும்போது விகார உலகம் இருக்காது. அவங்க போயிட்ட பிறகுதான் அந்த விகார உலகமே வரும். ஆனால் தற்காலத்திலோ பணத்தால் எல்லாமே நடக்கிறது. ஆனா இந்த காலத்துல யார வேணாலும் உள்ள விட்டுறாங்கன்னு சொல்றாரு கோயிலுக்குள்ளார. ஒரு சிலர் வீட்டில் கோயில் ஆகியவை வைத்திருக்கிறாங்க என்றாலும் கூட பிராமணர்களை தான் அழைக்கிறார்கள். ஒரு சிலர் வீட்டிலே கோயில் கட்டுறாங்க. லட்சுமி நாராயணன் கோயில்லாம் கட்டியிருந்தாலும் பிராமின்ஸை கூப்பிட்டு தான் வந்து பூஜை செய்ய சொல்றாங்க. இப்போது அந்த பிராமணர்கள் கூட விகாரிகளாக ஆயிட்டாங்க இல்லையான்னு சொல்றாரு. விகாரிகளாக அல்லவா இருக்கிறார்கள். பாபா சொல்றாரு, அவங்களும் எப்படி பிறக்கிறாங்க? விகாரத்தின் மூலமா தானே பிறக்கிறாங்க. அவங்களுமே காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்துல தான் விழுந்து கிடக்குறாங்க இல்லையா? அவங்களே தொடக்கூடாதுன்றாரு. பெயர் மட்டும் பிராமணர்கள் என்று இருக்கிறதுன்றாரு. இந்த உலகமே விகாரியாக தான் இருக்குது இப்ப. எனவே பூஜை கூட விகாரிகள் தான் ஆகிறது. இப்ப எல்லாமே கோயில் சிலைகள் எல்லாத்தையும் யார் கவனிச்சுக்கிறா? விகாரிகள் தான் பாத்துக்கிறாங்கன்றாரு. நிர்விகாரி எங்கிருந்து வர முடியும்னு கேக்குறாரு. ஏன்னா இங்க வந்து 5 விகாரமே இல்லாதவங்க யாருமே கிடையாது. கலியுகத்துல யாரை போய் நம்ம தேட முடியும்? நிர்விகாரி வந்து சத்தியுகத்துல தான் இருப்பாங்க. பாபா சொல்றாரு, அப்படின்றி யார் விகாரத்தில் செல்வதில்லையோ அவர்களை நிர்விகாரி என்று கூறலாம் என்பதல்லன்னு சொல்றாரு. ஏன்னா சரீரம் வந்து விகாரத்தினால் தானே உருவாகுது. அதனால தூய்மையா இருந்தா கூட நம்ம இங்க வந்து நம்மள நிர்விகாரின்னு சொல்லிக்க முடியாது. ஏன்னா நம்ம உடம்பு வந்து விகாரத்தினால தானே உருவாயிருக்குன்னு சொல்றாரு. அதனாலதான் இங்க வந்து உங்களுக்கு பூஜை நடக்காதுன்றாரு. இங்க நீங்க என்னதான் சுத்தமா தூய்மையா இருந்தாலும் பிராமணர்களுக்கு பூஜை நடக்காது. ஏன்னா நம்ம உடல் வந்து விகாரத்தினால பிறந்த உடல் தானே இந்த உடல். அதனால சொல்றாரு. அதனால நம்ம பூஜை வந்து அந்த பூஜைக்குரிய ரூபம் வந்து சொர்க்கத்துலதான் வருது நமக்கு. இது முழுமையாக ராவண ராஜ்யம் ஆகும் என்ற ஒரே ஒரு விஷயத்தை தந்தை சொல்லியிருக்கிறார். ஏன்னா பாபா நமக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, இது வந்து முழுமையான ராவண ராஜ்யம். இங்க எல்லாமே அந்த 5 விகாரம் தான். 5 விகாரம் இல்லாமலே இங்க இருக்க மாட்டாங்க. இங்கதான் நம்மளும் வாழ வேண்டியதா இருக்கு. இங்க இருந்துகிட்டே தான் நம்மளை மாத்துறாரு. ராமராஜ்யத்தில் இருப்பவர்கள் சம்பூர்ண நிர்விகாரி ஆவார்கள். ஆனா சொர்க்கத்துல அப்படி கிடையாது. அங்க எல்லாருமே சம்பூர்ண நிர்விகாரி. ராவண ராஜ்யத்தில் இருப்பவர்கள் விகாரி ஆவார்கள் சொல்றாரு. திரும்ப திரும்ப இதே தான் சொல்லிட்டு இருக்காரு. சத்தியுகத்தில் தூய்மை இருக்கும் பொழுது சுகம், சாந்தி இருந்தது. சொர்க்கத்துல ஏன் வந்து சுகம், எல்லாரும் ஜாலியா இருந்தாங்க, எல்லாரும் அமைதியா இருந்தாங்கன்னா அங்க தூய்மையா இருந்தாங்க, நிர்விகாரியா இருந்தாங்க. 5 விகாரம்னா என்னன்னே தெரியாது. அதனால அவங்க ஹாப்பியா அமைதியா இருந்தாங்க. சத்தியுகத்தில் இந்த லட்சுமி நாராயண் ராஜ்யம் இருந்தது அல்லவா என்று நீங்கள் காண்பிக்கலாம். நீங்க வர்றவங்களுக்கெல்லாம் சொல்லலாம், சொர்க்கத்துல இந்த லட்சுமி நாராயணோட ராஜ்யம் இருந்தது. அங்க 5 விகாரங்களே இருக்காது. அது இருப்பதே தூய்மையான ராஜ்யம் புரிய வைக்கலாம். அதை பகவான் ஸ்தாபனை செய்கிறார். ஆனா அந்த உலகத்தை யார் ஸ்தாபனை செய்யறாரு? பகவான் தான் ஸ்தாபனை செய்யறாருன்னு சொல்றாரு. பகவானோ தூய்மையற்ற ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வாரா என்ன கேக்குறாரு. கடவுள் வந்து என்னைக்காவது இந்த மாதிரி நரகத்தை போய் படைப்பாரா? தூய்மையான ராஜ்யத்தை தான் படைப்பாரு. அதெல்லாம் அந்த முஸ்லீம் அந்த குரான்ல எல்லாம் எழுதியிருக்குது. என்ன எழுதியிருக்கு? குரான், பைபிள்ல எல்லாம் அல்லாஹ் வந்து படைச்சாரு ஹெவனை. அந்த யாருக்கிட்ட ஆஹ் ஐயோ, ஆதாம் ஏவாள்கிட்ட சொன்னாரு, இந்த சர்ப்பம் தின்றனா அந்த ஆப்பிள வந்து சாப்பிட்றாதீங்க, சாப்பிட்டீங்கன்னா நரகமாயிடும்னு சொல்லியிருக்கிறாரு. சொல்லியிருக்கிறான்ட்டு கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி. ஆனா அவங்க வந்து அதை மீறி அந்த ஆப்பிளை சாப்பிட்ருவாங்க. அப்புறம் தான் அவங்க வந்து கஷ்டப்படுவாங்கன்ற மாதிரி பைபிள்ல கூட சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி பாபா தான் சொல்றாரு, கடவுள் வந்து தூய்மையற்ற ராஜ்யத்தை படைப்பாரா? நான் படைக்க மாட்டாரு. தூய்மையான உலகத்தை தான் படைச்சாரு. சத்தியுகத்தில் ஒருவேளை பத்திதர்கள் இருந்திருந்தால் தந்தை அழைத்திருப்பார்கள் அல்லவா? ஒருவேளை சொர்க்கத்துல தூய்மையற்றவங்க இருந்திருந்தா இருக்க மாட்டாங்க. ஒருவேளை இருந்திருந்தா அங்கேயே கூப்பிட்டுருப்பாங்கல்ல கடவுளை. யாரும் கூப்பிடலையே, அங்க யாருமே கூப்பிடல. என்னன்றாரு, அங்கே யாருமே அழைப்பதே இல்லை. சுகத்தில் யாரும் நினைவு செய்யலை. ஏன் நீங்க சொர்க்கத்தை விடுங்க, இங்கேயே நம்ம கொஞ்சம் ஜாலியா இருந்தோன்னா கடவுள் நினைக்கிறோமா? நினைக்கவே மாட்டோம். எல்லா உறவினர்கள்லாம் நல்லா அன்பா பாசமா நம்மளை வச்சுக்கிட்டு எல்லாம் ஒண்ணா சேர்ந்துட்டு குஷியா கும்மால அடிச்சுட்டு இருந்தோம்னா கடவுளே நினைக்க மாட்டோம். கடவுளே மறந்துடுவோம். துக்கத்துல இருக்கிறனால தான் நம்ம கடவுளை, ஐயோ கடவுளே என்னை யாருமே கண்டுக்க மாட்டாங்க, நான் தனியா இருக்கிறேன் அப்படின்ட்டு கடவுளை நம்ம நினைக்கிறோம். ஜாலியா இருந்தோம்னா நம்ம அவர் நினைக்க கூட மாட்டோம். அதான் சொல்றாரு, சொர்க்கத்துல என்னை யாரும் நினைக்கிறது இல்ல,
சுகக்கடல், தூய்மையின் கடல் என்று பரமாத்மாவிற்கு மகிமை செய்கிறாங்க. அமைதி வேண்டும் என்று கூறவும் செய்கிறார்கள். அமைதி வேணும் அமைதி வேணும்ன்ட்டு இங்கே தான் கூப்பிட்றாங்க. இப்போது முழு உலகத்தில் மனிதர்கள் எப்படி அமைதியை நிலைநாட்ட முடியும்? இப்போ உலகமே அது பிளவுபட்டிருக்குது. அங்கங்கே ஒரு ஒரு ராஜ்யம், அங்கங்கே ஒரு தர்மம். நீ இதில் போய் எப்படி ஒற்றுமையை கொண்டு வர முடியுன்றாரு. அமைதி எப்படி கொண்டு வர முடியும்? அமைதியின் ராஜ்யமும் ஒரே ஒரு சொர்க்கத்தில் மட்டும்தான் இருந்தது. யாராவது தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் என்றால் அமைதி ஏற்படுத்த வேண்டியிருக்கும். அங்கோ இருப்பதே ஒரு ராஜ்யம் தான் சொல்லி சொல்றார். இங்கே பார்த்தீங்கன்னா யாராவது சண்டை போட்டால் தான் நம்ம போயிட்டு அமைதி வேணும்னு சொல்லி கேட்போம். ஆனால் அங்கே வந்து யாருமே சண்டையே போட மாட்டாங்க. அங்கே வந்து ஒரே ராஜ்யம், ஒரே தர்மம், எல்லாம் ஒரே வழி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது சண்டையே வராதுன்றாரு. இந்த பழைய உலகமே இப்போது முடிவடைய போகிறது என்று தந்தை சொல்றாரு. இந்த மகாபாரத போரில் எல்லாமே அழிந்து விடுகிறது. மகாபாரத போர்ன்றது நம்ம இந்த மாயாவோட நம்ம மல்யுத்தம் நடக்குது தினம் தினம். ஒரு பிகேஸுக்கும் போர் தான் தினம் தினம். 5 விகாரத்தை வெல்றது. வென்றுட்டாங்கன்னா அந்த மகாபாரத போர் முடிஞ்சிருச்சுன்னா ஃபுல்லாகவே இந்த விநாசம் ஆயிடும்ன்றாரு. விநாச காலத்தில் விபரீதமான புத்தி என்ற வார்த்தைகளும் எழுதப்பட்டிருக்குன்றாரு. விநாச கால விபரீத புத்தின்னு ஒரு வார்த்தை இருக்குது கீதையில். அது என்னன்னா இந்த மாதிரி பாவங்கள் அழியிற நேரத்தில் நமக்கு வந்து விபரீதமாக புத்தி செயல்பட்டுச்சுன்னா பாவமே அழியாது. பாண்டவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கடவுள் பக்கம் இருக்கிறாங்க. கிருஷ்ணர் சொல் பேச்சு கேட்கறதுனால அவங்க வந்து இப்போ வெற்றி அடைகிறாங்க. இந்த கௌரவர்கள் வந்து அவர் பேச்சை கேட்காதனால தோல்வி அடைகிறாங்க. அதனால தான் விநாச காலத்தில் விபரீத புத்தின்னு சொல்லப்பட்டிருக்கு. உண்மையில் பாண்டவர்கள் நீங்கள் ஆவீர்கள் அல்லவான்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. உண்மையிலேயே நம்ம தான் பாண்டவர்கள். நம்ம கூட கடவுளே இருக்கிறார் இல்லையா? அவர் சொல் பேச்சு நம்ம கேட்குறோம், நம்ம ஸ்ரீமத் படி நடக்கிறோம். நீங்கள் ஆன்மீக வழிகாட்டி ஆவீர்கள். நம்ம எல்லாருமே கைடுன்றாரு. நம்மளை பார்த்து எல்லாரும் வரணுன்றாரு. அனைவருக்கும் முக்தி தாமத்திற்கான வழியை நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நம்ம எல்லாருக்குமே எப்படி பரந்தாமம் போகணும், எப்படி முக்தி அடையணுன்ற வழியை சொல்கிறோம். அது ஆத்மாக்களின் வீடான சாந்தி தாமமாகும். உண்மையிலே அந்த பரந்தாமன்றது முக்தி தாமம். அது அங்கே தான் ஆத்மாக்கள் வசிக்கிற இடம். அதான் வீடு, நம்மளோட வீடு. வீடு பேர் அடையணும்லாம் சொல்லுவாங்க இல்லையா? இது துக்க தாமம் ஆகும். இது வந்து நம்ம வாழற இடம். இப்போ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? இந்த போன பிறவி நம்ம வந்து எப்பயாவது பாபா கடிச்சிட்டாரு. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரே துக்கமாக இருந்தோம்ல. இது வந்து துக்க தாமம் சொல்கிறாரு. இந்த துக்க தாமத்தை பார்த்தாலும் இதை மறந்துருங்கன்ட்டு இப்போதே நமக்கு தந்தை சொல்கிறாரு. இப்போ வாழுங்க, வாழ்ந்துட்டு பார்த்தும் பார்க்காதபடி வாழுங்கன்றாரு. எல்லாம் அங்கங்கே என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் பார்த்து துக்கமாக ஆயிடாதீங்கன்றாரு. ஏன்னா சுற்றி துக்கம்தான் இருக்குன்றாரு. இப்போதோ நாம் சாந்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும். அவ்வளவே நம்மளோட குறிக்கோள். இப்போ நம்ம எல்லாரையும் பாபா வந்து நம்ம டைவர்ட் பண்ணுறாரு. நம்ம பரந்தாமத்துக்கு போகணும், அவ்வளோதான். மற்ற எதையும் பார்க்காதீங்கன்றாரு. இதை ஆத்மா தான் கூறுகிறது. ஆத்மா ரியலைஸ் பண்ணுது, உணர்கிறது. நான் ஆத்மா ஆவேன் என்ற நினைவு ஆத்மாவிற்கு வந்துள்ளது. இப்போ பாபா சொல்கிறாரு, இப்போ சாந்தி தாமத்துக்கு போகணும்னு ஆத்மா தான் சொல்லுது. நான் வீட்டுக்கு போகணுன்ட்டு ஆத்மா சொல்லுது. ஏன்னா அது நடிச்சு கழிச்சு போயிடுச்சு. புரிஞ்சு போச்சு நம்ம வந்து இந்த உடல் எல்லாம் நம்ம ஆத்மான்ட்டு ரியலைஸ் பண்ணுது ஆத்மா. இப்போ ஆத்மான்ற உணர்வு எல்லாருக்கும் வந்துருச்சுன்றாரு. நான் யாராக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் என்பது வேறு யாருமே புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் இந்த கடவுள் யார், எப்படி இருக்கிறாரு, யாரா இருக்கிறாருன்றது நம்மளை தவிர வேற யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. நான் புள்ளியாக உள்ளேன் என்பதை உங்களுக்கு தான் புரிய வைத்துள்ளேன். நமக்கு தான் பாபா சொல்லிட்டார், உண்மையை உடச்சி சொல்லிட்டாரு. நீ வந்து குழந்தாய், நீ ஒரு பிந்து, நீ புள்ளியாக தான் இந்த உடம்புல நெற்றிப்புறத்தில் இருக்கிற. இந்த உடலே உனக்கு சொந்தம் இல்லை, எதுவுமே உனக்கு சொந்தம் இல்லை. நீ என்னுடைய சொந்தம்ன்ட்டு நம்மளை சொல்கிறாரு. அவரும் புள்ளியாக இருக்கிறாரு, நம்மளும் புள்ளியாக இருக்கிறோம். அவ்வளோதான். இதை நமக்கு புரிய வச்சுட்டாரு. உலகத்துக்குனர் யாருக்கும் தெரியாது. நாம் 84 சக்கரம் எப்படி சுற்றி இருக்கிறோன்றது உங்களுக்கு அடிக்கடி புத்தியில் இருக்கணுன்றாரு. நம்ம 84 பிறவி எடுத்து வந்தோம் இல்லையா? சொர்க்கத்தில் அத்தனை பிறவி, அதாவது சத்தியுகத்தில் 8 பிறவி, திரேதா யுகத்தில் 12 பிறவி, துவாபர யுகத்தில் 21 பிறவி எடுத்துருக்குறோம். கலியுகத்தில் 42 பிறவி எடுத்துருக்கோம். இது கடைசி ஜென்மம். இந்த சக்கரம் உங்களுக்கு புத்தியில் ஓடிட்டே இருக்கணுன்றாரு. இதில் தந்தையும் நினைவிற்கு வருவார். நீங்கள் இதை நினைக்க உங்களுக்கு இதெல்லாம் யார் சொன்னது? இப்போ ஏதோ ஒரு விஷயத்த நினைக்கிறோன்னா அதை சொன்னவங்க ஆட்டோமேட்டிக்காக நினைவு வருவாங்கல்ல. இவங்க இந்த விஷயத்த சொன்னாங்கன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க நினைவு வரும் இல்லையா? அப்போ இந்த 84 சக்கரத்தை பற்றி யார் நமக்கு சொன்னது? கடவுள் தானே சொன்னார். அப்போ அதை நினைக்க உங்களுக்கு அவரோட நினைவும் வரும். வீடு நினைவுக்கு வந்துவிடும். அப்படியே நினைக்க தானாக பறந்தாமோ புத்தியில் வந்துருன்றாரு. சக்கரமும் நினைவுக்கு வரும். அப்புறம் சிருஷ்டி சக்கரமும் நினைவுக்கு வந்துடும். நீங்கள் இதை பண்ணாதான் உங்களுக்கு பழைய ஞாபகம் வரும்ன்றாரு.
இந்த கோமா பேஷண்ட்டுக்கெல்லாம் கூட்டு போய் நான் அந்த பழைய விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்தும் போது தான் ஞாபகம் வரும் இல்லையா? இப்போ நம்ம கோமா பேஷண்ட் மாதிரி இருக்கும், பழசெலாம் மறந்துட்டோம், போன பிறவிலாம் என்ன நடந்ததுன்னு நமக்கு ஞாபகம் இல்லை. பாபா தான் இப்போ வந்து ஞாபகப்படுத்துறாரு. இந்த உலகத்தின் சரித்திரம் பூகோளம் பற்றி நீங்க தான் அறிஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எவ்வளவு கண்டங்கள் உள்ளன, எவ்வளவு போர்கள் ஆகியவை நிகழ்ந்துள்ளன. பாபா சொல்றாரு, எவ்வளோ கண்டம் இருக்கு தெரியுமா? பூலோகத்துல அமெரிக்கா, ரஷ்யா அப்படின்ட்டு எவ்வளோ கண்டம் இருக்கு. அதுல எவ்வளோ போர் நடந்திருக்குது. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார்லாம் நடந்திருக்குது. நமக்கு தெரியும் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபியில பார்த்தா. ஹிரோஷிமா நாகசாகில எல்லாம் அந்த ஆட்டம் பாம்பு போட்டுலாம் அழிச்சிருக்காங்க. அங்க ஒரு புல் பூண்டு கூட முளைக்காது. அங்க பிறந்த குழந்தைங்கள்லாம் அங்கஹீனமா தான் பிறந்திருக்கிறாங்க. அந்த அளவுக்குலாம் நடந்திருக்குது உலகத்துல. பாபா சொல்ற, சத்தியுகத்தில் சண்டை ஆகிய விஷயங்களே இல்லை. ஆனா சொர்க்கத்துல இந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்காது, போரே இருக்காது. ராம ராஜ்யம் எங்கே, ராவண ராஜ்யம் எங்கேன்னு சொல்றாரு. நான் படிச்ச உலகம் எப்படி இருக்கு, நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க பாருங்கன்றாரு. இப்போது நீங்கள் ஈஸ்வரிய ராஜ்யத்தில் இருப்பது போல இருக்கிறது. இப்ப நம்ம பாபாட்ட வந்துட்டோம். இந்த வழி தவறி போன ஆடு ஏசு கையில வரும், மந்தையை விட்டு போன ஆடு ஏசுகிட்ட வந்துடும்ல, அந்த மாதிரி இப்ப நம்ம இருக்கிறோம். தவறி போன ஆடு மாதிரி இப்ப பாபா கையில நம்ம இருக்கிறோம். இப்ப நீங்க ஈஸ்வர ராஜ்யத்துல இருக்கிறது போல இப்ப இருக்குது. ஏனெனில் இறைவன் இங்கு ராஜ்யம் ஸ்தாபனை செய்வதற்காக வந்திருக்கிறார். இப்ப பாபாவே வந்திருக்கிறார் ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்றதுக்காக. சுயம் இறைவனோ ஆட்சி புரிவதில்லை, அவரு ஆட்சி பண்றதில்ல. உலகத்துல நம்ம உலகத்தை ஜெயிக்க வச்சு உலகத்தை போய் ராஜ்யம் பண்ண வைக்கிறாரு லட்சுமி நாராயணனா மாத்தி. யாரெல்லாம் இந்த முரளியை படிச்சு மாறுறாங்களோ அவங்க லட்சுமி நாராயணா மாறி அங்க போயிட்டு ராஜ்யம் பண்றாங்க. அது யாரு பண்ண வைக்கிறதுனா கடவுளே தான் பண்ண வைக்கிறாரு. ஆனா அவரு ஆட்சி புரியறதில்ல, நம்மள அந்த மாதிரி மாத்தி நம்மள தலை மேல தூக்கி வச்சுக்கிறாரு. சுயம் அவர் ராஜ்யம் பெறுவதில்லை, பலனை எதிர்பாராமல் சேவை செய்கிறார். அதனாலதான் பாருங்க பக்தி மார்க்கத்துல லிங்கத்தை விட அதிக பக்தி யாருக்கு செய்யறாங்க? லட்சுமி நாராயணன் தான் செய்யறாங்க, பூஜை செய்யறாங்க. பாத்தீங்கன்னா அவரு அந்த பலனை எடுத்துக்கிறதே இல்லை, பலனை எதிர்பாராம சேவை செய்யறாரு. குழந்தைகளுக்கே எல்லா புகழையும் கொடுக்குறாரு, பெருமையும் கொடுக்குறாரு, ராஜ்யத்தையும் கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஒரு அப்பா எங்க கிடைப்பாரு? அவரை போய் மறந்துட்டீங்களேன்றார். உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் எல்லா ஆத்மாக்களின் தந்தை ஆவார். பாபா என்று கூறுவதாலே ஒரேடியாக குஷியின் அளவு அதிகரிக்க வேண்டும். பாருங்க, பாபான்னு சொன்னாலே, அப்பான்னு சொன்னாலே உங்களுக்கு குஷி எப்படி அதிகரிக்கணும்ன்றாரு. அதீந்திரிய சுகம் உங்களுடைய அந்திம நிலையினுடையதாக பாடப்பட்டிருக்கிறது. பாருங்க, நம்மளுடைய கடைசி நிலையை அதீந்திரிய சுகம், அந்த உடலுக்கெல்லாம் அப்பாற்பட்ட சுகம். இப்ப நம்ம இந்திரிய சுகத்துல தானே இருக்கிறோம், சாப்பிட்றது, தூங்குறது, ஜாலியா அங்கங்க, இதெல்லாம் அந்த உடல் சார்ந்த சுகம் வந்து நம்ம விரும்புறோம். ஆனா அது ஒரு சுகமே கிடையாது, அது அல்பகால சுகம். ஆனா நம்ம இந்த இந்திரியெல்லாம் அப்பாற்பட்ட அந்த ஆத்மீக சுகம் நம்ம அடைவோம் பாருங்க, அது கடைசியில நமக்கு கிடைக்கும்ன்றாரு. தேர்வின் நாட்கள் நெருங்கி வரும்போது எல்லாமே காட்சிகள் ஆகிறது. இப்போ போக போக டெஸ்ட் கடைசி ரிசல்ட் வரப்போகுது, தேர்வின் நாட்கள் நெருங்க போகுது. அப்ப எல்லாருக்குமே காட்சி கிடைக்கும்ன்றாரு. காட்சி தருவது போல ஆகிறது. அவங்கவுங்களுக்கு ஆத்மால என்னென்னலாம் காட்சி இருந்ததோ அது அவங்களுக்கு தானாவே கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதீந்திரிய சுகம் கூட குழந்தைகளுடையது வரிசை கிரமமாக தான் இருக்கு. ஆனா எல்லாருக்கும் அந்த உடம்புக்கு அப்பாற்பட்ட அந்த சுகம் அனுபவமாகிறது இல்லை, அது கூட வரிசை கிரமமாக தான் இருக்குன்றாரு. ஏன்னா நம்மளோட நிச்சய புத்தியை வச்சு தான் நமக்கு அந்த சுகம் எல்லாமே. நம்ம எந்த அளவுக்கு பாபா நம்புறோம், எந்த அளவுக்கு நம்ம இந்த சேவையில இறங்குறோம், எந்த அளவுக்கு நம்ம பாபா சொல்றதை கேட்குறோம், ஸ்ரீமத் படி நடக்கிறோம், அந்த வரிசை கிரமம் இருக்குது. ஏன்னா எல்லாரும் அப்படியே நம்பி எல்லாத்தையும் பாபா சொல்றது செய்யறது இல்லை, அதனாலதான் வரிசை கிரமம் உருவாகுது. அதான் சொல்றாரு, இது நம்பர் 1, 1, 2, 3 அப்படின்ட்டு இருக்குது. மம்மா பாபா, பிரம்மா பாபா, மம்மா மாதிரியெல்லாம் நம்ம அந்த அளவுக்கு நம்ம இறங்கணுமா, அதனால வரிசை கிரமம் உருவாகுதுன்றாரு. அதனால அதீந்திரிய சுகம் கூட அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சிலரோ தந்தையின் நினைவில் மிகுந்த குஷியுடன் இருக்கிறாங்க. ஒரு சிலர் எந்த நேரமும் எல்லாத்தையும் விட்டுட்டாங்க, வெறும் பாபா நினைவுல ஜாலியா இருக்கிறாங்கன்றாரு. சேவையில இறங்கிடுறாங்க. நிறைய பேர் சென்டர்லயே போயிட்டு அங்கேயே சேவை பண்ணிட்டு அப்படியே குஷியா இருக்கிறாங்க. இங்கே இந்த இதுலலாம் கண்காட்சியிலலாம் அப்படியே சேவையே ஓய்வுன்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அதீந்திரிய சுகம் இருந்துகிட்டே இருக்கும். மிகுந்த குஷியோட அவங்க இருக்கிறாங்க. ஆஹா பாபா, நீங்கள் எப்படி இருந்த எங்களை எப்படியாக ஆக்கிவிட்டீர்கள் என்ற இதே ஃபீலிங், உணர்வு குழந்தைகளாகிய உங்களுக்கு நாள் முழுதும் இருக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. உங்களுக்கு தினம் தினம் எனக்கு யார் கிடைச்சிட்டாங்க, நான் எப்படி இருந்தேன், எனக்கு கடவுளே எவ்வளோ ஞானத்தை கொடுத்து என்னை எவ்வளோ ரிலீஸ் பண்ணிட்டாரு, நான் எவ்வளோ இப்போ ஃப்ரீயாக இருக்கிறேன், எப்படி இருந்தேன், என்னை எப்படி ஆக்கிட்டீங்க பாபா அப்படின்ட்டு அந்த ஃபீலிங் பாபா கிட்ட நமக்கு நாள் முழுதும் இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு. உங்களிடமிருந்து
எங்களுக்கு எவ்வளவு சுகம் கிடைக்கிறது. தந்தையை நினைவு செய்கையில் அன்பு கண்ணீரே வந்து விடுகிறது. அப்படியெல்லாம் நீங்க பேசணுன்றாரு பாபாட்ட. பாபா உங்களை நினைச்சா எனக்கு கண்ணில் அன்பு கண்ணீர் வருது பாபா. எவ்வளவு அதிசயமான விஷயம். நீங்கள் வந்து எங்களை எப்படியெல்லாம் துக்கத்திலிருந்து விடுவிக்கிறீங்க. விகார கடல்லிருந்து பார்க்கடலுக்கு அழைத்து செல்கிறீர்கள். நாள் முழுவதும் இதே உணர்வு உங்களுக்கு இருக்கணும். அதெல்லாம் அனுபவம் பண்ணவங்களுக்கு தான் வரும். இந்த வாழ்க்கையிலே நம்ம வந்து எந்த அளவுக்கு பழைய வாழ்க்கையில நம்ம எவ்வளோ நம்ம கவலைப்பட்டுட்டு எவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தோம். எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு டென்ஷன் ஆகிட்டு இருந்தோம். இப்போ எவ்வளோ நம்மளை பாபா ஃப்ரீ ஆக்கியிருக்கிறாரு. எந்த அளவுக்கு முரளியை படித்து அவரை நினச்சி நம்ம எந்த அளவுக்கு நம்ம வெளியே வந்திருக்கோம். அப்போ பாபாவுக்கு இப்பயே நம்ம நன்றி சொல்லலாம். எதிர்காலத்தில் நடக்க போகிறத விடுங்க, நம்ம வந்து கொண்டு போய் நம்மளை சொர்க்கத்தில் விடுவார், நம்ம அந்த மாதிரிலாம் ஆகும், அது கண்டிப்பாக நடக்கும். ஆனால் இப்போ இந்த வாழ்க்கையில் நான் எந்த அளவுக்கு என்னை மாற்றிருக்கிறீங்க அப்படின்னு நினச்சி அன்பு கண்ணீர் வரணும்னு சொல்கிறாரு. இப்போ நம்மளை விகார கடல்லேருந்து இந்த விஷக்கடல்லேருந்து பார்க்கடலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. நாள் முழுதும் இந்த ஃபீலிங் உங்களுக்கு இருக்கணுன்றாரு. தந்தை எந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவூட்டுகிறாரோ அப்போது நீங்கள் எவ்வளவு புலங்காகிதம் அடைகிறீர்கள். இப்போ முரளியில் படிக்கும் போதே நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் வருதுன்றாரு. சிவபாபா நமக்கு ராஜயோகம் கற்பித்து கொண்டிருக்கிறார். உண்மையில் சிவராத்திரி கூட கொண்டாடப்படுகிறது. ஆனால் மனிதர்கள் சிவபாபாவுக்கு பதிலாக ஸ்ரீகிருஷ்ணனின் பெயரை கீதையில எழுதி வச்சுட்டாங்க. உண்மையில ராஜயோகம் கற்றுக் கொடுத்தது சிவபாபா தான். ஆனால் கிருஷ்ணர் பேரை எழுதிட்டாங்க. இது பெரியதிலும் பெரிய ஒரே ஒரு தவறாகும். இதுதான் டிராமால தவறு நடந்துச்சு. இது ஆனால் திரும்ப இதே தான் நடக்கும். நாடகத்தில் இப்படி தான் அமைக்கப்பட்டிருக்குன்றாரு. முதல் நம்பர் கீதையிலேயே தவறு செய்துட்டாங்க. இதுதான், இதை ப்ரூஃப் பண்ணிட்டாலே இப்போ கடவுள் யாருன்றது தெரிஞ்சிடும். பதித பாவனர் நான் ஆவேனா அல்லது இந்த கிருஷ்ணரா என்று தந்தை வந்து இதை தவறை எடுத்து நமக்கு சொல்றாரு. இப்ப தூய்மையற்றவரை தூய்மையாக்கிட்டு இருக்கிறது யார்? இப்ப வந்து உலகமே எப்படி இருக்குது, துக்க கடல்ல இருக்குது. இப்ப துக்கத்துல இருக்கிறவங்களாம் யார் விடுவிக்கிறாங்க? யார் பாடம் எடுக்கிறாங்க? யார் வந்து பாடம் எடுத்து மாத்திட்டு இருக்காங்க? கிருஷ்ணரா வந்து மாத்திட்டு இருக்கிறாரு. கேட்கிறாரு, நானா இல்லை அந்த கிருஷ்ணரா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இது கடைசியாக தான் ப்ரூவ் ஆகும். நம்ம எல்லாம் ரெடி ஆனாதான். இவங்களாம் எப்படி ரெடி ஆனாங்க? இவங்களை நம்ம மூலமாக தான் பிரத்யட்சமாக தான் தெரியும். கடவுளே வந்திருக்காருன்னா அப்போ சிவபாபா தான் வந்து மாற்றிருக்கிறாரு, அவர் தான் ராஜயோகத்தை சொல்லி கொடுத்துருக்கிறாருன்றது கடைசியாக ப்ரூவ் ஆயிடும். உங்களுக்கு நான் ராஜயோகத்தை கற்பித்து மனிதன்லேருந்து தேவதையாக ஆக்கினேன். எனக்கு பாடல் கூட இருக்கிறது அல்லவா, அகால முரத் அஜோனி என்று எனக்கு தான் மகிமை உள்ளதுன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. கிருஷ்ணருக்கெல்லாம் இந்த மகிமை இருக்க முடியுமா என்ன? அதாவது ஒரு சில தெய்வத்துக்கு ஒரு ஒரு மகிமை இருக்கு. இப்போ கிருஷ்ணர்னா நிர்விகாரி, 16 கலை நிரம்பியவர் அப்படின்ட்டு அவருக்கு தனியா இருக்கு. அவர் வந்து சத்தியுகத்தின் இளவரசர். அதே வந்து சிவனுக்கு இருக்கிற மகிமையா அவருக்கு சொல்ல முடியுமா? இப்போ மகா காளேஸ்வர் அதெல்லாம் சொல்றாங்க. அதை வந்து கிருஷ்ணருக்கு சொல்ல முடியாது. அகால மூரத்து, அழிவே இல்லாதவர், அஜோனி அப்படின்லாம் வந்து சிவனுக்கு சொல்றோம். அதே மகிமையை கிருஷ்ணருக்கு சொல்ல முடியாது. ஞான கடல், ராஜயோகத்தை கற்பிச்சவர் இவர் தான். அதெல்லாம் வந்து தெரியாது யாருக்குன்றாரு. அவரும் மறுஜென்மத்தில் வருபவர் ஆவார். கிருஷ்ணர் வந்து ஜென்மம் எடுக்கிறார். அவருக்கு உடம்பு இருக்கு இல்லையா, அவருக்குள்ளார ஆத்மா இருக்கு. கிருஷ்ணருடைய ஆத்மா தான் வெவ்வேறு பிறவி எடுத்து வருது. கடைசி பிறவில தான் பிரம்மாவா மாறுறாரு. அவர் உடம்புல தான் சிவன் வந்து நமக்கு பாடத்தை எடுத்து சொல்றாரு. குழந்தைகளாகிய உங்களிலும் இந்த எல்லா விஷயங்களும் புத்தியில் வரிசை கிரமமாக இருக்கிறது. ஆனா இதை நம்புறவங்க எத்தனை பேர்? பிகேஸ்ல கூட நிறைய ஞானம் இன்னும் கூட புரியாதவங்க இருப்பாங்க. ஏன்னா வரிசை கிரமம்னு இருக்காரு இல்லையா, உங்கள கூட எல்லா விஷயமும் புத்தியில யாருக்கு எத்தனை பேருக்கு இருக்கு? வரிசை கிரமமா தான் இருக்கு. ஞானத்துடன் கூட நடத்தையும் நன்றாக இருக்க வேண்டும். நிறைய பேருக்கு ஞானம் இருக்குது, ஆனா ஞானம் வந்தோடனே நடத்தையும் அகங்காரம் வந்துருது. அதனால நடத்தையும் நல்லா இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. இப்ப ஞானம் தெரிஞ்சிருந்தாலும் நீங்க அதை வந்து அகங்காரமா சொல்லக்கூடாது, பணிவா பொறுமையா. ஏன்னா இது யாருடைய ஞானம்? சிவனுடைய ஞானம். நம்ம இதை வந்து அவர் சொல்றாருன்னு சொல்லி புரிய வைக்கணும். மாயம் ஒன்றும் குறைந்ததல்ல. ஆனாலும் இந்த மாயா வந்து என்ன பண்ணுது? அவங்க பேரையே கெடுக்கிறதுக்குன்னே வருது இல்லையா இந்த மாயா. அதுவும் குறைஞ்சதல்ல. யார் முதலில் வருவார்களோ அவர்கள் அவசியம் அந்த அளவு ஆற்றல் உடையவர்களாக இருப்பாங்க. பாகமேற்று நடிப்பவர்கள் வெவ்வேறாக இருப்பார்கள் அல்லவா. முதல்ல வர்றவங்க கண்டிப்பா ஆற்றல் உடையவர்களா இருப்பாங்க இல்லையா. அதாவது அந்த சத்தியுகத்துல இருந்தே நடிக்கிறவங்க, அவங்க கண்டிப்பா ஆற்றல் இருக்கும் அவங்கள்ட்டன்றாரு. ஏன்னா அவங்களாம் பாட்டுதாரிகள் இல்லையா. அதனால ஹீரோ ஹீரோயினுடைய பாகம் பாரதவாசிகளுக்கு தான் கிடைத்துள்ளது. ஆனா அந்த பாரதவாசிகள் தான் இந்த ஹீரோ பாட்டு நடிக்கிறாங்க, ஆரம்பத்துல இருந்து நடிக்கிறாங்க. இப்ப 9 லட்சம் பேர்ல நம்ம இருக்கிறோம்னா நமக்கு கண்டிப்பா அந்த ஆற்றல் இருக்குன்றாரு பாபா. உங்களுக்கு அந்த ஆற்றல் இருக்கும், உங்களுக்கு இந்த ஞானம் நிறைய புரியும், இந்த ஞானத்தை நீங்க நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, உங்களுக்கு தான் எல்லாமே பாபா சொல்றது புரியும். அது வந்து 9 லட்சம் பேர்ல வர்றவங்களா தான் இருக்கும்ன்றாரு. அவங்களுக்கு ஆற்றல் கூட அதிகமா இருக்கும்ன்றாரு.
நீங்கள் அனைவரையும் ராவண ராஜ்யத்திலேருந்து விடுவிக்கிறீங்க. உங்களால தான் இந்த மாயாவை வெற்றி அடைய முடியும். எல்லாரையும் நீங்க தான் முக்தி அடைய வச்சு காப்பாத்தி கூட்டு போக முடியுன்றாரு. நீங்கலாம் எழுந்துருங்கன்றாரு. இப்போ நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? இப்ப எழுப்பி விடுறாரு நம்மள. ஸ்ரீமத்தினால் உங்களுக்கு எவ்வளவு பலம் கிடைக்கிறது. இப்ப இந்த ஸ்ரீமத்து தான் அந்த பாபாவுடைய வழி தான் ஸ்ரீமத்து. சிவனே அளிக்கிற வழி தான் ஸ்ரீமத், உயர்ந்த வழி. அதனாலதான் ஸ்ரீமத் பகவத்கீதைன்ட்டு பாடியிருக்கிறாங்க. ஸ்ரீமத்ன்றது உயர்ந்த வழி. அந்த வழி தான் உங்களுக்கு இப்ப பலமா கிடைச்சிருக்குன்றாரு. மாயை கூட மிகவுமே பலசாலியாக இருக்கிறது. ஆனா அந்த மாயா ஸ்ரீமத் படி நடக்க விடாம பண்ணும். நம்ம பாபா என்னென்ன சொல்லியிருக்கிறாரோ அதை செய்ய விடாம பண்றதுதான் இந்த மாயாவோட வேலை. போக போக ஏமாற்றிடுது. அதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்துல நமக்கு பாபா கூட சொல்லியிருக்கிறாரு. ஏதாவது உங்களுக்கு துக்கம் அனுபவம் ஆகுதுன்னா, உங்களுக்கு துக்கம் வருதுன்னு தெரியுதுன்னா, கண்டிப்பா நீங்க ஸ்ரீமத்துல ஏதோ மீறி இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அது சாப்பாடோ ஏதாவது ஒண்ணு இருக்கலாம். நீங்க பாபா நினைவுல சாப்பிடாம வெளியில வாங்கி சாப்பிட்றது, அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுருந்தீங்கன்னா, வேற யாராவது செஞ்ச சாப்பாடு சாப்பிட்ருந்தோம்னா, அவங்க துக்கமா அதை சமைச்சிருப்பாங்க. அதை நம்ம வாங்கி சாப்பிடும்போது நமக்கு அந்த துக்கம் அனுபவம் ஆகும். அந்த மாதிரி ஸ்ரீமத் நம்ம மீறறோம், பாபா சொல்றதை கேட்காம ஏதாவது ஒண்ணு செஞ்சிடறோம்னா கண்டிப்பா நமக்கு துக்கம் அனுபவம் ஆகும். அதனாலதான் வரிசைகரமா துக்கம் இருக்குது. பிகேஸ் கூட துக்கம் இல்லைலாம் இல்லை, எல்லாருக்கும் துக்கம் வரிசைகரமா இருக்குதுன்னா அது நம்ம ஸ்ரீமத்தை மீறதுனாலதான்றாரு. மாயை கூட மிகவும் பலசாலியாக இப்ப இருக்குது. அதனாலதான் ஏமாத்திருதுன்றாரு. அதனால ரொம்ப பாபாவுடைய வழிபடி நான் நடக்கிறேனான்றதை செக் பண்ணி தான் நம்ம செய்யணும் ஒவ்வொரு விஷயத்தையும். பாபா அன்பின் கடலாக இருக்கிறார். பாபா நமக்கு நல்லதான் சொல்லுவார். அவர் அன்பே சிவம். எனவே குழந்தைகளாகிய நீங்கள் கூட தந்தைக்கு சமமாக அன்பின் கடல் ஆக வேண்டும். அவர் அன்பின் கடல்னா நம்ம யாரு? நம்ம அவருடைய குழந்தைகள், பச்சா. நம்மளும் அவருடைய குழந்தைகள். அப்ப கண்டிப்பா நம்மளும் எப்படி இருக்கணும்? அன்பின் கடலா, மாஸ்டர் அன்பின் கடலா தான் ஆகணும். ஒருபோதும் கசப்பான வார்த்தைகளை பேசாதீர்கள். அடுத்தவங்களுக்கு துக்கம் கொடுக்கிற மாதிரியான வார்த்தைகள் வாயிலிருந்து வரக்கூடாதுன்றாரு. யாருக்காவது துக்கம் கொடுத்தீர்கள் என்றால் துக்கம் அடைந்து இறப்பீர்கள். பாபா நிறைய முறையில் சொல்வார். துக்கம் கொடுத்தீங்கன்னா துக்கம் அடைஞ்சே செத்து போயிருவீங்கன்றாரு. இந்த பழக்கங்கள் அனைத்தையும் நீங்கள் நீக்கிவிட வேண்டும். இந்த மாதிரி பழக்க வழக்கத்தெல்லாம் விட்டுடுங்க. மற்றவங்களுக்கு துக்கம் கொடுக்கறதே விட்டுடுங்கன்றாரு. எண்ணம் சொல் செயலால 3 தாளையும் நீங்க துக்கமே கொடுக்கக்கூடாது. எல்லாருக்கும் சுபபாவனை சுப ஆசை தான் வைக்கணும். விகார கடலில் மூழ்கி எழுவது அசுத்தத்திலும் அசுத்தமான பழக்கமாகும். காமமும் மகா எதிரி ஆகும் என்று தந்தையும் சொல்றாரு. எத்தனை பெண் குழந்தைகள் அடி வாங்குகிறார்கள். ஒரு சிலரோ பெண் குழந்தையிடம் சரி தூய்மையாக ஆகு என்பார்கள். அட முதலில் சுயம் நீங்களோ தூய்மையாகுங்களேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பெண் குழந்தையை கொடுத்து விட்டோம் என்றால் செலவு ஆகிய சுமையிலிருந்து இன்னும் விடுபட்டு விடலாம். ஏனென்றால் இவருடைய அதிர்ஷ்டத்தில் என்ன உள்ளது என்று தெரியவில்லை. பாபா சொல்றாரு, பெண் குழந்தையை கொடுத்துட்டோம்னா செலவு ஆகிய சுமையிலேருந்து இன்னுமே விடுபட்டு விடலான்ட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்கன்னு சொல்றாரு. அப்ப புரிஞ்சுக்கலாம் இவங்களுடைய அதிர்ஷ்டத்துல இல்லை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம் என்று தெரியவில்லைன்னு சொல்லி சொல்றாரு. வீடு கூட சுகமுடையதாக கிடைக்குமோ இல்லையோ என்று நினைப்பார்கள். தற்காலத்தில் செலவு கூட நிறைய பிடிக்கிறது. இந்த காலத்துல நிறைய செலவாகுது. ஏழைகளோ சட்டென்று கொடுத்து விடுகிறார்கள். ஒரு சிலருக்கோ பிறகு மோகம் இருக்கும். இப்ப பாபா கிட்ட சேவை செய்யறதுக்காக பெண் குழந்தைகளை இங்க கூப்பிடுறாங்க இல்லையா? அந்த ஏழைகள் உடனே நீ சேவை செய்ய போயிருன்ட்டு அனுப்பிடுறாங்க, பாபா கிட்ட அனுப்பிடுறாங்க. ஒரு சிலருக்கு இன்னும் கூட மோகம் இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. முன்பு ஒரு காட்டு ஜாதியை சேர்ந்த பெண் வந்து கொண்டிருந்தார். அவரை ஞானத்தில் வரவிடவில்லை. இப்ப பாபா இருக்கிற டைம்ல, பிரம்மா பாபா இருக்கிற டைம்ல ஒரு காட்டு ஜாதியை சேர்ந்த பெண் ஞானம் கேட்க பிகேஐ வந்திருந்தாங்க. அவங்கள கூட வீட்டுல இருந்து வர விடலையாம், ஞானத்தில் வர விடலையாம். ஏனெனில் மாய மந்திரம் செய்திடுவார் என்ற பயம் இருந்தது. ஏன்னா என்னமோ இங்க பாபா மாய மந்திரம் மாயாஜாலம் போட்டு மாத்திடுறாருன்ட்டு அவங்களுக்கு பயம் இருந்தது. பகவானுக்கு மந்திரவாதி என்று கூட சொல்றாங்க. கருணையுள்ளம் என்றும் பகவானை தான் கூறுவார்கள். பாருங்க, பாபாவை மந்திரவாதின்றாங்க. ஆனா கருணையுள்ளம் உடையவரேன்ட்டு போய் கடவுளை தானே நீங்க கூப்பிடுறீங்க. பக்தியில போயிட்டு வேண்டது பார்த்தீங்கன்னா கருணையுள்ளம் உடையவரேன்ட்டு அதே கடவுளை தான் அங்க போய் வேண்டுறீங்க. ஆனா இங்க மந்திரவாதி மாயாஜாலம் பண்ணிட்டாருன்ட்டு சொல்றீங்க. கிருஷ்ணருக்கு கூறுவாரா என்ன? கருணையுள்ளம் உடையவன்ட்டு பகவானை தான் சொல்லுவாங்க. கிருஷ்ணருக்கு சொல்லுவாங்களா என்ன? கருணையற்றவரிடமிருந்து விடுவிப்பவர் தான் கருணையுள்ளம் உடையவர் ஆவார்.
பாபா சொல்றாரு, இந்த கருணை இல்லாத இந்த ராவணன்ட்ட வந்து விடுவிக்கக்கூடியவர் தான் நம்ம கருணை உள்ளமுடைய பகவான். ராவணன் கருணையற்றவன் ஆவான். இப்ப நம்மள வந்து இந்த ராவணன்ட்ட இருந்து தான் விடுவிக்கிறாரு. அந்த ராவணன் தான் கருணையற்றவன். கொஞ்சம் கூட அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் தான் பாருங்களேன். அந்த சின்ன குழந்தைங்கள கூட கொலை பண்றாங்க. எங்கேயாவது கருணை இருக்குதா? அந்த விகாரம் தானே கொல்லுது. அதை வந்து புரிஞ்சுக்க மாட்றாங்க. அதுலேருந்து வெளியே வாங்க. அதுலேருந்து தான் நம்மளை வந்து பாபா விடுவிக்க வந்திருக்கிறார். முதலில் இருப்பது ஞானம். ஞானம், அது பிறகு பக்தி வருது. அதுக்கப்புறம் பக்தி மீது வைராக்கியம் வந்தால் தான் திரும்ப நமக்கு ஞானம் வருது. இந்த பக்தியை நமக்கு பிடிக்காம போயிடும். அப்போ தான் நமக்கு ஞானம் வந்து வரும். அப்படின்றி பக்தி, ஞானம், பிறகு வைராக்கியம்லாம் சொல்ல மாட்டாங்க. ஞானம், பக்தி, வைராக்கியம் தான் சொல்லுவாங்க. ஞானத்தின் மீது வைராக்கியம் என்று கூற முடியுமா என்ன? பாபா கேட்குறாரு, ஞானம் மேலே எங்கேயாவது வைராக்கியம் வருமா? ஞானம் பிறந்துச்சுனாலே என்ன சொல்லுவாங்க? ஞானம் பிறந்துச்சுன்னுவாங்க. ஞானத்தின் மீதெல்லாம் வைராக்கியம் வராது. உலகத்தின் மீது வைராக்கியம் வரும்போது தான் ஞானமே பிறக்கும். அதனால பாபா சொல்றாரு, பக்தி மீது வைராக்கியம் கொள்ள வேண்டியுள்ளது. இப்ப பக்தி பண்றோம். இப்ப நமக்கெல்லாம் எவ்வளோ கோயிலா ஏறி இறங்கினேன், கஷ்டமே போல. எந்த ஒரு கேள்விக்கும் பதில் கிடைக்கல. ஆனா எல்லா கேள்விக்கும் பதில் எப்ப கிடைக்குது? இப்பதான் கிடைக்குது. முரளி படிக்க தான் பாபா வந்து எல்லா கேள்விக்கும் பதில் கொடுக்குறாரு. நம்ம மனசுல ஓடின 1000 கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்குது. நம்மளை மாத்துறாரு. நம்ம மனசை வந்து அமைதி அடைய வைக்கிறதே இந்த ஞானம்தான். அதான் பாபா சொல்றாரு, பக்தி மேல இப்ப வைராக்கியம் வர வேண்டி இருக்குது. எனவே ஞானம், பக்தி, வைராக்கியம் இது சரியான வார்த்தைகள் ஆகும் சொல்லி பாபா சொல்றாரு. சரியா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஞானம், அதுக்கப்புறம் ஞானம் போயிட்டு பக்தி வந்துடுது. 2500 வருஷத்துல கடவுளை தேடி அலைய ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த பக்தி முடியுது. பக்தி முடிஞ்சா வைராக்கியம் வரும். வைராக்கியம் பிறந்தாதான் திரும்ப ஞானம் வரும். இது சரியான வார்த்தைகள்னு சொல்றாரு. தந்தை உங்களுக்கு எல்லை இல்லாத, அதாவது பழைய உலகத்தின் மீது இப்ப வைராக்கியத்தை சேவிக்கிறார். நமக்கு இப்ப வெறுத்து போச்சுல்ல வாழ்க்கையில். இந்த உலகத்தையே பார்த்தாலே எப்படி இருக்கு, பிடிக்கல. நமக்கு எங்கேயாவது கூட்டு போ கடவுளே, சந்தோஷமான இடத்துக்கு அப்படின்னு தான் நம்ம கூப்பிட்டு இருந்தோம் கடவுளை. இப்ப நமக்கு இந்த பழைய உலகம் மீது வைராக்கியத்தை சேவிக்கிறார். சன்னியாசிகளோ வீடு வாசல் மீது வைராக்கியம் சேவிக்கிறார்கள். சன்னியாசிகள் எல்லைக்குட்பட்ட வைராக்கியம். பிடிக்கலன்னா வீட்டை விட்டு போயிடுவாங்க. நம்ம வந்து வீட்டை விட்டுலாம் போறதில்ல. வீட்டிலே தான் இருக்கிறோம், எல்லாரு கூடயும் இருக்கிறோம். ஆனா முழு பழைய உலகத்தின் மீதே வைராக்கியம் வச்சுட்டு ஃபரிஸ்தாவா பறந்து உலகத்தின் மேலே பறந்துட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தையே மாத்துறோம் நம்ம சகாஷ் கொடுத்து. எல்லாரும் மேலேயும் சுபபாவனை, சுப ஆசை வச்சு நம்ம உலகத்தையே மாத்துற சேவை கடவுள் மூலமா செய்யறோம். பாபா மூலமா செஞ்சிட்டு இருக்கிறோம். நமக்கு வந்து அப்பாற்பட்ட வைராக்கியம். சன்னியாசிகளுக்கு எல்லைக்குட்பட்ட வைராக்கியம். அவங்க வீடு வாசலை விட்டு போயிடுவாங்க. எனக்கு வேணாம், வீடு பிடிக்கல, வாசல் பிடிக்கல, மனைவி மக்கள் யாரையும் பிடிக்கல, நான் போறேன்ட்டு போயிடுவாங்க. இதுவும் நாடகத்துல பொருந்திருக்கிறது சொல்றாரு. ஆனா அதுவும் இருக்குது. அவங்க தூய்மையா இருக்கிறது, சன்னியாசிகள் வீட்டை விட்டு போய் தூய்மையா இருக்கிறதும் பதிவாயிருக்கு டிராமால. மனிதர்களின் புத்தியில் இது பதியறதே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. பாரதம் 100% செழிப்புடையதாக, நிர்விகாரியாக மற்றும் ஆரோக்கியமாக இருந்துச்சு ஒரு காலத்துல. இதே பாரத பூமி இந்தியா தான் 100% செழிப்பா, தங்க குருவி மாதிரி நிர்விகாரியா ஆரோக்கியமா இருந்துச்சு. ஒருபோதும் அங்க அகால மரணமே ஏற்படலை. யாரும் அழவே மாட்டாங்க. எல்லாம் அப்படியே அந்த உடலை விட்டு இன்னொரு உடல் போயிட்டே இருப்பாங்க. கவலையப்பட மாட்டாங்க. இந்த எல்லா விஷயங்களின் தாரணை மிகவும் குறைவானருக்கு தான் ஆகிறது. ஆனா இது எல்லாமே பாபா சொல்றது முரளியில எல்லா பாயிண்ட்ஸும் கொஞ்சம் பேருக்கு தான் புரியுது. ஏன்னா அதை கண்டினியூஸா முரளி கேட்கணும். நடுவில் விட்டுறாங்க இல்லையா, அதனால புரிய மாட்டுது. யார் நன்றாக சேவை செய்கிறார்களோ அவர்கள் மிகவும் செல்வந்தராக ஆவார்கள். பாபா சொல்றாரு, இப்போ நம்ம ஞானத்தை படிச்சு மற்றவங்க புரிய வைக்கணும்னா அந்த பாயிண்ட்ஸ் நல்லா புத்தியில ஸ்டோர் ஆயிடுது இல்லையா. அப்போ வந்து செல்வம் வந்து ஸ்டோர் ஆகுதுன்னு அர்த்தம். புத்தியில அந்த ஞான செல்வம் ஸ்டோர் ஆகுது. அப்போ நம்ம போயிட்டு அடுத்த பிறவில செல்வந்தரா ஆயிடுவோம். அதெல்லாம் சொல்றாரு. அவங்களாம் செல்வந்தரா ஆவாங்க. குழந்தைகளுக்கும் நாள் முழுதும் பாபா பாபா தான் நினைவில் இருக்க வேண்டும். நாள் முழுதும் நீங்க யாரை நினைக்கணும்? கடவுள் தான் நினைக்கணும். அவரை விட்டா நமக்கு யாரு கெதி? அதனால பாபா பாபான்னு தான் நினைக்கணும். ஆனால் மாயை நினைவு செய்ய விடுவதில்லை. ஆனா இந்த தேக அபிமானம், இன்னும் தேகம் வந்து பிடிச்சி இழுக்கும், இல்லைன்னா தேக உறவினர்கள் பிடிச்சி இழுப்பாங்க. அதனால பாபா நினைக்கவே விடாது இந்த மாயா அப்படின்னு சொல்றாரு. சதோ பிரதானமாக ஆக வேண்டும். இப்ப நம்ம தூய்மையாகணும் என்றால் நடந்தாலும் சென்றாலும் உணவு உட்கொள்ளும் பொழுதும் என்னை நினைவு செய்யுங்கள் என்றுதான் தந்தை கூறுகிறார். இப்ப தூய்மையா ஆகணும்னா நடந்தாலும் போனாலும் சாப்பிடும்போது கூட பாபாவை தான் நினைவு செய்யணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. நான் உங்களை உலகத்துக்கே அதிபதி ஆக்குகிறேன், நீங்கள் நினைவு செய்ய மாட்டீங்களா? பாபா கேட்கிறாரு பாருங்க. கடவுளே வந்து கேட்கிறாரு, உங்களை உலகத்துக்கே நான் இப்ப அதிபதி ஆக்குறேன், அப்ப என்ன நினைக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. நிறைய பேருக்கு மாயின் புயல் நிறைய வருகிறது. நிறைய பேருக்கு பிகேஸ்க்கு தான், வேற யாருக்கு சொல்றாரு? இந்த மாயாவோட புயல் நிறைய எண்ணங்களா ஓடுது. புயல்னா என்னது? அந்த எண்ணங்கள் தான் வரும்.
என காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் ஏகப்பட்ட எண்ணங்கள் ஓடும். அதனால புயல் வர்றதுனால நம்மளால பாபா நினைக்க முடியல. இப்படி ஆகத்தான் செய்யும் என்று தந்தை புரிய வைக்கிறார். இப்படிலாம் ஆகும், டிராமால அந்த மாதிரி இருக்குன்றாரு. நாடகத்தில் பொருந்தி இருக்கிறது. எப்பயுமே ஒரு ஊசி போட்டாங்கன்னா, உடம்பு சரியில்லைன்னா ஊசி போட்டாங்கன்னா ஜுரம் அதிகமாகும். அப்புறம் திரும்ப திரும்ப இன்னொரு ஊசி போடுவாங்க. இன்னொரு மெடிசைன் கொடுக்க கொடுக்க தான் அது வந்து குறையும். அதுமாரி ஞானம் உள்ள இறங்கின உடனே மாயை அதிகமாகும். அந்த வீண் எண்ணங்கள் எல்லாமே அதிகமாகும். ஞானம் உள்ள இறங்க இறங்க அப்புறம் ஞானம் திரும்ப நிறைய டோஸ் ஞானம் உள்ள போக போக தான் அடங்கும். அப்புறம் தான் இந்த வியாதியே போகும். மாயாவுடைய வியாதி போகும். அதனால இப்படிதான் ஆகும். எல்லாருக்கும் அப்படிதான் ஆகுது. ஏற்ற இறக்கம் இருக்கதா இருக்குன்றாரு. சொர்க்கத்தின் ஸ்தாபனையும் ஆகவே வேண்டி இருக்கிறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எப்போதுமே புதிய உலகம் இருக்க முடியாது. பாருங்க, கண்டிப்பா இந்த நரகம் அழிஞ்சு சொர்க்கம் வந்துதான் ஆகணும். நீங்க பார்க்கதான் போறீங்கன்றாரு. போக போக இதே உலகம் சொர்க்க பூமியா மாறப்போகுது. ஆனா அப்படியே சொர்க்கம் அப்படியே இருக்காது. எப்பவுமே சொர்க்கமா இருக்காது. ஏன்னா இந்த சக்கரம் சுத்துது. அதனால அவசியம் நீங்க கீழே இறங்குவீங்க. தேவதையா நடிப்பீங்க. திரும்ப தேவதையில இருந்து சாதாரண மனுஷங்களா நீங்க மாறுவீங்கன்றாரு. ஒவ்வொரு பொருளும் புதியதுல இருந்து பின் அவசியம் பழையதாக ஆகுறது இல்லையா? புதுசா ஒரு சேர் வாங்குறோம். அது எத்தனை வருஷம் அப்படியே இருக்காது இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம் தேஞ்சு அப்படியே கொஞ்சம் பழசாயிடுது இல்லையா? இச்சமயம் மாயை எல்லோரையும் ஏப்ரல் ஃபுல் ஆக்கி விட்டுள்ளது. பாபா சொல்றாரு, மாயா நம்மளை ஏப்ரல் ஃபுல் ஆக்குதான். நம்ம ஏமாத்துது. அது வந்து உண்மைன்னு நினச்சிக்கிட்டே நம்ம வாழ்ந்து ஏமாந்து போகிறோம் பாருங்க. இந்த தேகம் கூட உண்மை, இந்த வாழ்க்கை உண்மை, இங்கே இருக்கிறவங்களாம் உண்மைன்னு நம்பி வாழ்ந்துட்டு இருக்கோம் பாருங்க. இது ஏப்ரல் ஃபுல் தானே. மாயா அந்த மாதிரி ஏப்ரல் ஃபுல் ஆக்குது. தந்தை வந்து மலர் போன்று மென்மையாக ஆக்குகிறார். ஆனால் நான் பாபா நம்மளை மலர் மாதிரி ஆக்குறாரு. நல்லது. இனிமேலும் இனிமையான காணொலி போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தந்தைக்கு சமானமாக அன்பின் கடலா ஆகணும். ஒருபோதும் யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. கசப்பான வார்த்தைகள் பேசக்கூடாது. அசுத்தமான பழக்கங்களை நீக்கிவிட வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், பாபாவிடம் இனிமேல இனிமையான விஷயங்களை பேசியபடியே, ஆஹா பாபா, நீங்கள் எப்படி இருந்து எங்களை எப்படியே ஆக்கியுள்ளீர்கள் என்ற இதே ஃபீலிங் உணர்வில் இருக்கணும். அடிக்கடி அப்படியே கண்பு கண்ணீர் வரணுன்றாரு. பாபா, நான் எப்படியெல்லாம் கடந்தேன், என்னை எப்படியெல்லாம் ஆக்கியிருக்கிறீங்க, நீங்க மட்டும் இல்லைன்னா என் வாழ்க்கை என்னவாகி இருக்கும். இப்படியெல்லாம் பேசணும். நீங்கள் எங்களுக்கு எவ்வளவு சுகம் கொடுத்துள்ளீர்கள் பாபா. நீங்கள் பார்க்கடலுக்கு அழைத்து செல்கிறீர்கள். நாள் முழுதும் பாபா பாபா என்றே நினைவிருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க பாருங்க. பாபா பாபான்னா நாள் முழுதும் இருக்கணும். அப்ப பாபா அழிஞ்சிரும். வரதானம், சர்வ சம்பந்தங்கள் மற்றும் சர்வ குணங்களின் அனுபூதியில் சம்பன்னமாகக்கூடிய சம்பூர்ண மூர்த்தி ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்போ சர்வ சம்பந்தம் பாபா கூட வச்சிருங்க. சர்வ குணங்கள் எல்லாமே பாபாட்ட இருந்து கிடைச்சிரும். அப்போ நம்ம சம்பன்னம் ஆகக்கூடிய சம்பூர்ண மூர்த்தி ஆயிடுங்கன்ட்டு வரதானம் கொடுக்குறாரு. சங்கமேகத்தில் விசேஷமாக சர்வ பிராப்திகளில் தன்னை சம்பன்னமாக்க வேண்டும். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற நேரமே லீப் யுகம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துக்கிறாரு. இந்த நேரத்தில் நம்ம சாதாரணமாக வாழக்கூடாது. பாபா கூட விசேஷமாக வாழணும். அவரு கூட அவர்கிட்ட இருந்து எல்லாத்துலேயும் நிறைச்சிக்கணுன்றாரு. அவர் கஜானா மாதிரி கிடைச்சிருக்கிறாரு. அவர்கிட்ட குணங்கள், சக்திகள் எல்லாமே அவரை எல்லா சம்பந்தத்துலேயும் வச்சுக்காங்கன்றாரு. அது எல்லாத்தினாலையும் உங்களை நிரப்பிக்கங்கன்றாரு. இப்போ டைம் கிடச்சிருக்குன்னா, இந்த நேரம் முடிஞ்சிடுச்சுன்னா அவ்வளோதான், அப்புறம் அவர் போயிடுவார். அதனால் இப்பயே அவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க. தன்னை சம்பன்னமாக ஆக்குங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா அவரை நினைக்கணும், அவ்வளோதான். பூவோட சேர்ந்த நாரும் மணக்குன்ற மாதிரி அவரோட சேர்ந்து நம்மளும் அவர் மாதிரி ஆயிடும். எனவே சர்வ கஜானாக்கள், சர்வ சம்மதங்கள், சர்வ குணங்கள் மற்றும் கடமைகளை முன்னால் வைத்து சோதித்து பாருங்க. அனைத்து விஷயங்களிலும் அனுபவி ஆகியிருக்கிறோமான்றத பாருங்க. அன்னைக்கு சொன்னார்ல, சும்மா படித்தேன் எடுத்து புக்கை வச்சேன் அப்படின்னு போகாம ஒவ்வொரு பாயிண்ட்டையும் அனுபவம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படியே அனுபவத்தில் கொண்டு வந்து பாருங்க, நான் யாரு, எப்பேற்பட்ட ஆத்மா, நான் வந்து இறை மாணவன், நான் என்னை யார் செலக்ட் பண்ணியிருக்காங்க, எனக்கு யார் பாடம் எடுக்கிறாங்க, இதெல்லாம் நினச்சி அப்படியே அனுபவத்தில் கொண்டு வாங்க. அப்படியே இப்போ சம்பூர்ண மூர்த்தி இன்னும் நம்ம அதை அப்படியே உணரணும். அப்படியே நான் எல்லாத்தையும் நான் அடைஞ்சிட்டேன், கடவுளே கிடைச்சிட்டாரு, எல்லாமே கிடைச்சிருச்சு, சம்பூர்ண மூர்த்தியா நான் ஆயிட்டேன் அப்படின்றத அப்படியே அனுபவம் செய்யுங்கன்றாரு. ஏதேனும் ஒரு விஷயத்தின் அனுபவத்தில் குறை உள்ளதென்றால் அதில் தன்னை அனுபவி ஆக்குங்கள். இப்போ ஏதாவது ஒன்று, இப்போ நம்ம நண்பனாவே பாபா நினைக்கிறது இல்லை,
அப்படின்னா நண்பன் சம்பந்தமே நமக்கு சரியா வராது. கடைசி பிறையில கூட எனக்கு நண்பர்களா யாரும் சரியா இல்லைன்னா நம்ம நண்பன் சம்மந்தத்துல பாபா வைக்கிறதே இல்லைன்னு அர்த்தம். அதனால அந்த சம்மந்தத்துல குறை இருந்துச்சுன்னா அந்த குறை இல்லாம திரும்ப திரும்ப அனுபவம் பண்ணுங்க. அப்பாவா நினைக்கிறது, அம்மாவா நினைக்கிறது, எந்தெந்த சம்பந்தத்தெல்லாம் குறை இருக்குன்னு பாருங்க. அதெல்லாம் எல்லாத்தையும் அவரா நினைச்சு நினைச்சு அப்படியே சந்தோஷப்படுங்க, அனுபவி ஆகுங்கன்றாரு. ஒரே ஒரு சம்பந்தம் அல்லது குணத்தின் குறை இருக்குமானால் சம்பூர்ண ஸ்டேஜ் அல்லது சம்பூர்ண மூர்த்தி என சொல்லவே முடியாதுன்ட்டார் பாருங்களேன். இப்போ ஒரு ஒரு நல்ல ஒரு சிலையை செதுக்குறாங்க. கண்ணு வந்து ஒன்று திறந்துட்டாங்க, ஒரு கண்ணை திறக்கல, ஒரு கண்ணு மூடிட்டு இருக்குன்னா நல்லாவா இருக்கும்? சாமியை பார்த்தா கண் அடிக்கிற மாதிரி இருக்கும், நல்லாவே இருக்காது அந்த சாமியை பார்த்தா. அதுமாதிரி காதில் ஒரு பக்கம் கம்மல் போடாமல் விட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? நல்லாவே இருக்காது இல்லையா? அது சம்பூர்ணமாகவே இருக்காது அந்த சிலையை பார்த்தா. எப்படி இருக்கும்? அதை பார்த்தா சாமி மாதிரியா இருக்கும். அதான் பாபா சொல்றாரு, நீங்க ஒரு எல்லாத்தையும் நீங்க நிரப்பிக்கணும், ஒரு சம்பந்தம் கூட விடக்கூடாது. தந்தை, ஆசிரியர், சத்குரு வைக்கிறீங்க, அது கூடவே கணவர், பிரியதர்ஷன், நண்பன், அது மாதிரி எல்லா சம்பந்தமும் வைங்க. எல்லாமே அவரா நீங்க நினைக்கணும். சகோதரன், சகோதரி, எந்த ஒரு சம்பந்தமும் பாபா கூட வைங்க. பாபா தான் எனக்கு எல்லாமே அப்படின்ட்டு. அப்புறம் குணத்தின் கூட அன்பு, அமைதி, சுகம், ஆனந்தம் எல்லாத்தையும் அனுபவம் பண்ணுங்க. அவர்கிட்டருந்து நான் கடல் மாதிரி இருக்கிறாரு. அவர்கிட்டருந்து அந்த குணங்கள்லாம் எனக்கு நிரம்புது, நான் நிரம்பி இருக்கிறேன், எனக்கு எந்த குணம் இல்லைன்னே கிடையாது, எல்லா குணமும் எனக்கு நிறைஞ்சிருச்சு அப்படின்ட்டு அனுபவம் பண்ணுங்க. அதிகாலையில இதை அனுபவம் பண்ணுங்க. அப்பதான் சம்பூர்ண மூர்த்தினே உங்களை சொல்ல முடியுன்றாரு. அதுக்கு இவ்வளோ இந்த சங்கமேகம் தான் டைம், 100 வருஷம் தான் டைம். இதை விட்டோன்னா அவ்வளோதான். எனவே பாபாவின் குணங்கள் அல்லது தனது ஆதி சுரூபத்தின் குணங்களை அனுபவம் செய்யுங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்போ பாபாவுடைய குணங்களை அனுபவம் செய்யுங்க. அமிர்த வேலையில போயிட்டு பரந்தாமத்துல ஒவ்வொரு குணமா வாங்கி வாங்கி அனுபவம் செய்யுங்க. பாபா அன்பு கடல், நானும் அன்பு மாஸ்டர், அன்பு கடல், என்கிட்ட அவ்வளோ அன்பு நிரம்பிடுச்சு, நான் எல்லாருக்கும் அன்பு கொடுப்பேன், அன்பு சொரூபமாவே நான் ஆயிட்டேன் அப்படின்லாம் அனுபவம் பண்ணுங்க. ஒரு ஒரு குணமா வாங்கி வாங்கி அனுபவம் பண்ணுங்க. தன்னுடைய ஆதி சொரூபத்தினுடைய குணத்தையும் அனுபவம் செய்யுங்க. நீங்க வந்து சொர்க்கத்துல இருந்தீங்க இல்லையா தேவதையா, அந்த சொரூபத்துல நான் எந்தெந்த குணங்கள்லாம் என்கிட்ட இருந்துச்சு அதையும் அனுபவம் செய்யுங்க. அதெல்லாம் எமர்ஜ் ஆகுன்றாரு. அந்த மாதிரி அனுபவம் செய்யும் போது எமர்ஜ் ஆயிடும். நீங்க அங்க எப்படி நடிச்சீங்களோ அது இங்கேயே எமர்ஜ் ஆகுன்றாரு. அப்போது சம்பூர்ணமூர்த்தி நீங்க ஆயிடுவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் நிறைய டெக்னிக் சொல்லி கொடுக்குறாரு தினம் தினம் வரதானத்துல. ஸ்லோகன்: ஆவேசத்தில் வருவதும் கூட மனதின் அழுகை ஆகும். சிலர் வந்து கோபமா பேசுனாங்கன்னா, ஆவேசமா பேசுனாங்கன்னா, அவங்க அவங்க வந்து அவங்களுக்குள்ளார அவ்வளோ துக்கம் இருக்குது மனசுல. அதை தான் அவங்க ஆவேசமா பேசுறாங்கன்னா, அது வெளியில வந்து அழமாட்டாங்க, ஆனா மனசுக்குள்ளார அழுகுறாங்க. அதனாலதான் அது வந்து அந்த ஆவேசமா வெளிப்படுது. அது வந்து மனதின் அழுகை தான் சொல்றாரு. மனசுக்குள்ளார அவ்வளோ போராட்டம், ரொம்ப நாள் போராட்டம், அது வெளியே வருது, ஆவேசமா வெடிக்குது. இப்போது அந்த அழுகையின் ஃபைலை முடிச்சிருங்க. அந்த மாதிரி அழக்கூடாது, அந்த மாதிரி ஆவேசமா பேசக்கூடாது. அது மாதிரி தேவதைகள் பேச மாட்டாங்க. அதனால இதெல்லாம் முடிச்சிருங்க. ஏன்னா ரொம்ப காலமா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த துக்கம் தான் வெளிப்படுது. அதெல்லாம் இப்ப வெளிப்படுத்துற நேரம் இல்லை. அதெல்லாம் முடிச்சிருங்க. அப்பதான் நம்ம போய் தேவதையா அங்க ஆக முடியும். தேவதை ஆகணும்னா அந்த ஆவேசம், கோபம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்ப இதெல்லாம் இருந்தாலே உள்ளே விட மாட்டாங்க சொர்க்கத்துக்குள்ளாரே. அதனால இதை முடிச்சிருங்கன்றாரு சொல்லி சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவார்.